இப்ப முடிஞ்சிடும்டாமா. அம்மா இப்ப வரேம்மா, அழாத. சின்னு தண்ணியில விளையாடாதடா. சுகரா, வண்டி சாவி எங்க? அத்தா அங்கதான் இருக்கு. டேய் ஜித்து, கொஞ்சம் பொறுமையாடுறா. அவன் போன் அடிச்சா எடுக்க மாட்டேங்கிறான். அவன் ஏதோ ஃபேஷியல் பண்றதுக்காக போயிருக்கான்டா. வரும்போது நானே அவனை கூட்டிட்டு வந்துடுறேன். நீ ஷோரூம்ல தானே இருப்ப? வச்சுட்டானா? சாவி எங்க போச்சு? சுகரா, இங்க எங்கேயும் இல்ல. அதான் பீரோல எங்கயாவது இருக்கா பாருங்க. எங்க வச்சிருப்பா? சுகரா, சாவியா காணோண்டி. எதுவும் கண்ணுக்கு தெரியாது. என்னதான் பண்றது? தம்பி, நான் இப்ப வரேன், தண்ணியில விளையாடாத. அத்தா, சாவி கிடைச்சதா? அது உள்ளதா இருந்துச்சு. என்னதான் பண்றீங்க? குழந்தையோட மோசமா இருக்கீங்க. பொறுப்பு இல்லாம தான் இருக்கேன்ல. போயிட்டு வரேன். ஏய், சீக்கிரம் வா. குழந்தை தண்ணியிலே நின்னா சளி. வரேம்மா. அல்ல, செக்யூரிட்டி வரானே. என்ன இன்னைக்காச்சும் உனக்கு கடைக்கு போற ஐடியா இருக்கா? இன்னைக்கு இல்லப்பா, கல்யாணம் வேற இருக்கு. இப்பவே நீ போய் அங்க இருக்கிறதுக்கு அது ஒண்ணும் கல்யாணம் இல்லையே. உங்க பொண்ணு கோக்கேனா இன்னொன்னு கட்டிக்கலாம். என்னது? ஒண்ணும் இல்லப்பா, மிஸ்டேக்கா உங்ககிட்ட என்ன சொல்றது. உங்கள்கிட்ட கேட்கறத நானும் நிப்பாட்டிட்டேன். நல்லதுதான். என்னடா இது? ஓ மண்டை இப்படிதான் ஊற வைக்க முடியும் தம்பி. டே பாபு, இன்னுமாடா முடியல? டே, அவன் ஷோரூம்ல இருந்து கத்திக்கிட்டு இருக்கான்டா. அடா அவசரப்படாதப்பா சுக்கூரு, இது இப்ப முடிஞ்சிடும். முடிஞ்சா நல்லதுதான். இவன் ஏன் பேச மாட்டேங்கிறான்? தூங்கிட்டானோ? எப்படி தூங்காம இருப்பான்? கண்ணுக்கு மேல இப்படி பெரிய வெள்ளரிக்காய் வச்சுக்கிட்டு 1.5 மணி நேரம் கண்ணை மூடிக்கிட்டு இருக்க சொன்னா யார் தூங்காம இருப்பா? டே நகுலு, சீக்கிரம் எந்திரா, டைம் ஆச்சு.
ஆமா போணும் ஆ பாபுண்ணா முடிஞ்சா இல்லையா? எல்லாம் போதும் வா. போதும்னா உங்க இஷ்டம், எனக்கு என்ன பிரச்சனை? டேய் நகுலு, பைக்கை நம்ம கல்யாணம் முடிச்சு கூட வாங்கிக்கலாம். ஆனா ஃபேஷியல தப்பா பண்ணன்னு வச்சுக்கோ, கல்யாண பையன் பார்க்கவே கன்றாவியா இருக்கான்னு பேச்சு வந்துடும். இல்லைனாலும் நீ சொல்லி கொடுத்துருவ. தேவையில்லாமலாம் பேசக்கூடாது சரியா? டேய் உன்னை அந்த அம்மா கேட்டுச்சுரா. யார் அந்த சுமத்தலையா? சுமதாலா இல்ல, சுமலதா. அதான் அந்த பெரிய பைத்தியம் சுமலதா. டேய் அவ ஒரு மிஸ்டேக்டா. என் பொண்டாட்டி பிரசவத்தப்ப எனக்கு அவளுக்கு இல்லாத டென்ஷன் அவளுக்கு இருந்துச்சு. பாபு என் கிட்ட அவ என்ன சொன்னான்னு தெரியுமா? இல்ல டேய் உனக்கு போட்டுக்க பிடிக்கலன்னா உன் பொண்டாட்டியாச்சும் கூட்டிட்டு போய் போடலாம்ல. என்னது? டேய் காப்பர் டீ. அது என்ன பொருள்? பிரசவமாகாம இருக்கிறதுக்கான மெஷின்டா. எனக்கு தெரியும் அவ அந்த கம்பெனி ஆள் தான். இல்லனா அவ ஏன் என்கிட்ட இதெல்லாம் கேக்குறா? இதெல்லாம் எப்ப மார்க்கெட்டுக்கு வந்துச்சு? எங்க கிடைக்கும் சொல்லு? டேய் காப்பர்ட்டி ஹாஸ்பிட்டல்ரா. அப்படிதான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பேரே வந்துச்சு. எப்பா என் சுக்கூரு, கோஆபரேட்டிவ் ஹாஸ்பிட்டல்னா கூட்டுறவு மருத்துவமனைன்னு அர்த்தம். இது உன் பொண்டாட்டிக்கு குழந்தை கிடைக்கிறதுக்காக மிஷின் கொடுக்குற இடம்லாம் கிடையாது. அப்படியா? ஆமா, ச்சே. தேவையில்லாம சுமதல கிட்ட போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத. நான் அவளை பார்த்தப்போ உன்னை பத்தி சொன்னேன். எங்க இருந்து? பத்திரிக்கை கொடுக்க போனப்ப. நீ அவளுக்கு பத்திரிக்கை கொடுத்தியா? ஆமா. டேய் நீயும் மிஸ்டேக்டா. இந்த கல்யாணத்துக்கு நான் வரல. ஐயே பாபுண்ணா எவ்வளோ ஆச்சு? உனக்கு நான் நல்லதுதான் பண்ணுவேன் தெரியும்ல. கோல்டு ஃபேஷியல் போட்டிருக்கேன். 600 700 1500 1500 ரூபா கூட போதும். இந்தாங்க 2 நாள்ல பழி ஆயிரும்ல. பளிர் ஆகுமாவா? பல பலன் மின்னுவடா. உன் கல்யாணத்துக்கு நீ தான் மாப்பிள்ளையாவே இருப்ப. இது பாபுவோட வார்த்தை, என்னைக்கு மாறாது. அதான பயமே. அது இல்ல மச்சான், நான் தானே மாப்பிள்ள. பின்ன நானா? அவன் ஒரு மிஸ்டேக்டா. வா. எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன். ஏன்டா லேட்டு? லேட்டானதை பத்தி சொன்னா இன்னும் லேட்டாவும். வண்டி எங்க? இதான் வண்டி. இதுவா? என்ன மூடி வச்சிருக்கான்? எதுவும் பிரச்சனை இருக்கா? ஏய் மேனேஜர் வருவாரு, சாவி கொண்டு வருவார். ஓபன் பண்ற ஃபங்க்ஷன் தானே? ஆமா அதேதான். ஹலோ கங்க்ராட்ஸ். ஹலோ எடுக்கலாமா? தொடடா. சீக்கிரம் எடுறா. என்ன ஓகேவா? கலர் சூப்பரா இருக்கு. கலர் நல்லா இருக்குல்லடா. உன் போன் ஒரு நிமிஷம் கொடுறா, நான் 2 போட்டோ எடுத்து வைக்கிறேன். ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். எத்தனை நாள் ஆசை. டேய் ஜித்து கொஞ்சம் உள்ள வா. டேய் ஷாலினியில கூப்பிடுறாங்கடா. நீ அதை கட் பண்ணிட்டு போட்டோ எடு. அம்மா இதோ புது பைக்கோட போட்டோ அமைச்சிருக்காங்க. காட்டு. கொஞ்சம் காட்டுங்க. சாவி வாங்குறது மாப்பிள்ளையா? ஏய் சூப்பரா இருக்குடி. கிரிஜா மாப்பிள்ளை என்ன பண்றாரு? அவனுக்கு கல்லோட பிசினஸ் தான். भैया पूरा कल कंजी. திஸ் இஸ் கல்பனா. கல்லுல தான் நம்ம கஞ்சி எல்லாம் வாழுது. क्या भाई? சாப்பிடுங்க பாய். நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. புது வண்டி சூப்பர்ண்ணா. அப்பா. ஹலோ, நான் இப்பதான் சைட்டுக்கு வந்தேன். அண்ணா இது பெட்ரோலா இல்ல டீசல்? கலர் எப்படி இருக்கு? சாணி பச்சை தானே, நல்ல கலரு. இல்ல அத கேட்க மறந்துட்டேன். ஃபேஷியல் பண்ணது எப்படி இருக்கு? 2 நாள் ஆகும்னு நம்ம பாபு என்ன சொன்னாரு. அது அப்படிதான். அப்புறம் சோப் எல்லாம் போட்டுறாத, பவுடரும் போடக்கூடாது. அப்பதான் ரிசல்ட் கிடைக்கும். அங்க என்ன போயிட்டு இருக்கு? எல்லாரும் பயங்கரமா சுத்திட்டு இருக்காங்க. நாளைக்கு முடிஞ்சிச்சுன்னா இன்னும் ஒரு நாள் தானே இருக்கு. ஆமா அது சரிதான். அப்புறம் ஏன் தலையில ஆயிரும்? தலையிலையா? என்னது? இல்ல ஒண்ணும் இல்ல, எனக்கு இங்க கொஞ்சம் கணக்கு பாக்குற வேலை இருக்கு. அப்புறம் கூப்பிடுறேன். இருக்கட்டும், பாத்துக்கிறேன். नकुल भैया सूपर. அண்ணே எனக்கு ஒரு ரவுண்ட் கொடுக்கணும்னே. முடியாது. நான் ஒரு அடி ஏறுங்க. அம்மா எங்க அப்பா பார்த்து போறா இருக்குது. என்ன ஒன்றும் இல்லடா, ஈஸியாக தான் இருக்கும். டேய் கீழே இருங்க. டேய் இப்போ தானே புதுசாக எடுத்து வந்து இறங்க. அம்மா போலீஸ்க்கு மாமூல் 15,000 தானே? அப்படியே என்ன நீ என்கிட்ட கேட்குற?
ஆமாம் 5 தான். அப்புறம் என்ன இங்க 20 இருக்கு? அது ஸ்டேஷனில் ஜீப்புக்கு டயரு மாற்றணுமா, அதுக்கு ஒரு 5000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்டாங்க. டயரா? கொடு சொன்னாங்க அவங்க. சரி அதை விடு, அதனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. டயர் பில் எக்ஸ்பென்சிவ் சேர்க்க மறந்துடாத. ஐயோ அண்ணா, பில் அவங்க எடுத்துன்னு போயிட்டாங்களே. யாரு? போலீஸ் ஆஃபீஸரு. அவங்க தான் பில் எடுத்துன்னு போனால் அவங்களுக்கு ஏதோ கிளைம் வரும் கவர்மெண்ட்லன்னு சொன்னாங்க அவங்க. சரியான விளங்காத அவனுங்க, உருப்படவே மாட்டானுங்க. அண்ணா, கல்யாணத்துக்கு இல்லை நான் வரணும்ல? வரணும். ஒரு நாள் முன்னாடி நான் வர வேணாவா? ஒரு நாள் முன்னாடி வந்துரு, இங்க இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு. சரியா? சரி பார்க்கலாம். சந்தோஷ் பையா, காப்பி எப்போ கிடைக்கும்? அதில் போய் வேலையை பாருங்கடா, போங்கடா. சீரம் வாங்கடா, நினைச்சதை விட அதிகமான கூட்டம் கல்யாணத்துக்கு வந்துடும் போல. பாத்துக்கலாம், சீக்கிரம் எல்லாம் செட் பண்றேன். எல்லாம் ரெடியா? டேய், அவன் ரொம்ப டென்ஷனா இருக்கான்டா. டேய், அவன் டென்ஷன் மாத்திர மருந்து என்கிட்ட இருக்கு. அவன் டென்ஷன் ஆகிறத பார்த்தா எனக்கு தான்டா டென்ஷன் அதிகமா. உனக்கு தேவையானது உள்ள இருக்கு. ஆடா சுக்க. வடக்கு தேசம் இங்கு பறக்கும் பையனுக்கு சீட்டு விழுந்த மாங்கல்யமோ. சிரிக்கும் வார்த்தையில புடிச்சு பேசையில சறுக்கி விழுந்ததானே கண்மணி. வடக்கு தேசம் இங்கு பறக்கும் பையனுக்கு சீட்டு விழுந்த மாங்கல்யமோ. சிரிக்கும் வார்த்தையில புடிச்சு பேசையில சறுக்கி விழுந்ததடி கண்மணி. இவர்களின் நேரம் எங்கோ போறவர் இது கேட்கும் தாளம். தங்கத்தின் தாலி சேர்க்காத அறிவர்கள் ஓடும் பயணம். வடக்கு தேசம் இங்கு பறக்கும் பையனுக்கு சீட்டு விழுந்த மாங்கல்யமோ. சிரிக்கும் வார்த்தையில புடிச்சு பேசையில சறுக்கி விழுந்ததடி கண்மணி. தாலி பெண் கழுத்தில் ஊஞ்சலாடி நெஞ்சில் தாளம் ஊரெல்லாம் தாளமாடி. சின்ன சின்ன சிரிப்பில் சொல்லும் காதைகள். இன்றே நம் முதல் பயணம், யாருக்கும் கேட்காத பாதைகள் உருவாகுமோ. வடக்கு தேசம் இங்கு பறக்கும் பையனுக்கு சீட்டு விழுந்த மாங்கல்யமோ. சிரிக்கும் வார்த்தையில புடிச்சு பேசையில சறுக்கி விழுந்ததடி கண்மணி. இவர்களின் நேரம் எங்கோ போறவர் இது கேட்கும் தாளம். தங்கத்தின் தாலி சேர்க்காத அறிவர்கள் ஓடும் பயணம். வடக்கு தேசம் இங்கு பறக்கும் பையனுக்கு சீட்டு விழுந்த மாங்கல்யமோ. சிரிக்கும் வார்த்தையில புடிச்சு பேசையில சறுக்கி விழுந்ததடி கண்மணி. வடக்கு தேசம் இங்கு பறக்கும் பையனுக்கு சீட்டு விழுந்த மாங்கல்யமோ. சிரிக்கும் வார்த்தையில புடிச்சு பேசையில சறுக்கி விழுந்ததடி கண்மணி. வந்ததும் கொடுத்ததும் எல்லாம் கூட்டி பார்க்கும்போது கல்யாணம் ஒரு பிரச்சனை இல்லாம நல்லபடியா முடிஞ்சிருச்சு. பிரச்சனை இல்லைன்னு யார் சொன்னது? சுத்தி இருந்து குத்தம் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா, இந்த செயின் எத்தனை சவரன்? தெரியாது. எந்த ஜுவல்லரி? அது ஊர்ல ஒரு ஜுவல்லரி. 916 கிடைக்கணும்னா நல்ல ஜுவல்லரியில தான் வாங்கணும். ஏமா
அந்த ஒட்டியானம் அங்கதான் வாங்குனீங்களா? இது கோல்டு இல்ல. ம். எல்லாமே கவரிங்க. யாரும் திருடாம இருந்தா நல்லது. என் புகுந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்வியா கேட்டுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் மாசம் போனதுக்கு அப்புறம் எல்லாரும் கேட்கறதும் ஒரே கேள்வியா மாறிடுச்சு. ஒரு மாஸ்டர் பீஸ் கேள்வி. பாப்பா, விசேஷம் ஒண்ணும் இல்லையா? முதல்ல கேட்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. பாப்பா ஏதாவது விசேஷம் இருக்கா? ஏமா கல்யாணம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுல்ல? பாப்பா, விசேஷம் 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 ஒண்ணும் இல்லையா? அப்புறம் வெக்கமாயிடுச்சு. என்ன இப்ப உங்களுக்கு குழந்தை வேணாமா? உனக்கா அவனுக்கா? பாப்பா, விசேஷம் இல்லையா? அப்புறம் எனக்கு ஒரு மாதிரியா ஆயிடுச்சு. ஆமா நீ என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? நல்ல செய்தி உண்டா? அப்புறம் யாரை பார்த்தாலும் எரிச்சல் ஆயிடுச்சு. ஒண்ணு இல்லையா? பாப்பா, யாருக்கு ப்ராப்ளம்? யாருக்கு பிரச்சனை? ப்ராப்ளம். உனக்கா? என்னம்மா விசேஷம்? உங்களுக்கு இப்ப குழந்தை வேணாமா? எனக்கு அப்படியே கோவம் வந்துருச்சு. அடியே ராஜம்மா, உன் மருமக மலடியா இருப்பாளோ? பாப்பா, அவன் என்னத்த அவதார் மேக்கப்பா? மொத்த பேஸ்டியும் மூஞ்சில அள்ளி பூசிருக்கீங்க. நீ அங்க இருந்து பாக்குறதுனாலதான் இங்க வந்து பாத்து பார், மேக்கப் போட்ட மாதிரி இருக்கு. இந்த பக்கம் மொத்தமா என் வீட்டு க்ளோஸ்அப் தான். இவகிட்ட எப்பவும் சொல்லுவேன், தேவையில்லாததெல்லாம் இந்த காலத்துல பேசக்கூடாதுன்னு. இப்ப என்ன ஆச்சு? தேவையில்லாம வாங்கி கட்டிட்டல்ல. என்னமாச்சு? இது அவகிட்ட போய் கேளு. உண்மையா என்னத்து நடந்துச்சு? உன் பொண்டாட்டி எம்எல்ஏ டீ ஊத்திட்டா. டீ ஊத்திட்டாளா? எதுக்கு? விசேஷமா இருக்குமான்னு கேட்டேன். நான் என்ன தப்பாவா கேட்டேன்? எதுக்கத்த கேட்டதையே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? வேற ஏதாவது கேட்டிருக்கீங்க? அதான் நான் சொன்னேன், வேற ஏதாவது கேட்டா கோபப்பட்டிருக்க மாட்டாள்ல. இவ எப்பவுமே இப்படிதான், தேவையில்லாமலே பேசுவா. அது சரி, இப்ப நான் பண்ணதான் தப்பா? அது இல்லாம அவ மாசமா இல்லாதனால தானே கேட்டேன். ஏன் கேட்க கூடாதா? இனிமே எதுவுமே அவகிட்ட கேட்க மாட்டேன். சாந்தா கொஞ்சம் கோவப்படாத. இதுக்காக தான் இவன் வந்ததுக்கு அப்புறம் போகலான்னு சொன்னியா? இப்படியும் மொண்டடி தாங்கிக்கிட்டே இரு. நல்ல புருஷன். அப்புறம் அத்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வாங்க. நீ முதல்ல அவளை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல காட்டுடா. அவளுக்கு தான் பைத்தியம். முகத்தை தொடச்சிட்டு போய் யாராவது பார்க்க போறாங்க. பாக்கட்டும், எல்லாரும் நல்லா பாக்கட்டும் உன் மருமக பண்ண வேலைய. நீ நல்லா பாத்துக்கோ ராஜம்மா. இன்னைக்கு ஏன் மூஞ்சில டீயை ஊத்திட்டா, நாளைக்கு ஓ மூஞ்சில என்ன ஊத்தாம நீ பாத்துக்கோ. நல்ல பொண்ணதான் உன் பையன் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கான். நான் யாருன்னு இன்னைக்கு அவளுக்கு காட்டுறேன். எனக்கு கேட்க யாரும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காளா? எல்லார் மேலயும் நான் கேஸ் போட போறேன். என்னக்கா பிரச்சனை? பைத்தியம். அவளுக்கு குழந்தை பிறக்கலன்னு என் மேல கோவத்தை காட்டுறா. ஏன் மூஞ்சில டீ ஊத்திட்டாடி. அப்படியா? என்ன நல்ல சர்க்கரையெல்லாம் போட்டு அடிச்ச டீயா? எல்லாருக்கும் இருக்கு. இங்க எல்லார் மேலயும் நான் கேஸ் போடுறேன். இவெல்லாம் நம்ம சும்மா விட மாட்டேன். நான் யாருன்னு காட்டுறேன். ஏன் மேலேயே டீ ஊத்திட்டல. ஊர்க்காரங்களோட சண்டை போடுறத இன்னையோட நிறுத்திக்க சொல்லு அவகிட்ட. நீ என்ன சொல்ற? அவனால நமக்கு அசிங்கமாகுது. இங்க பாரு நகுலா, கடைக்கு போனா ஒரு பேஸ்ட் வாங்கிட்டு வா. க்ளோஸ் அப் தானே?
இவ்வளவும் பண்ணி வச்சுட்டு உனக்கு ஒன்றும் சொல்றதுக்கு இல்லையா? இருக்கு. என்ன? கொப்பளத்துக்கு பேஸ்ட்டை விட நல்லது பர்னால் தான். கொஞ்சம் ஸ்டாக் வாங்கி வச்சுக்கோங்க. பெர்னாலா? கொலகார நாயி, ஏன் மூஞ்சில டீ ஊத்திட்டாடி? மகளிர் சங்க குரூப்ல வந்ததுதான்டா. ஊர் முழுக்க தெரிஞ்சிருச்சுல. அவ மாசமா இல்லைனாலும் வைரல் ஆயிட்டான். இந்த ஊருக்காரங்களே மிஸ்டேக் தான்டா. அதுக்கு அவ கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. அது கோவப்பட்டது இல்லையே, சூடான டீயை மூஞ்சில தானே ஊத்துனா. ஆமாண்டா, என் பொண்டாட்டி மாசத்துல உண்டானதுக்கே திட்டினானுங்க. இவனுக்கு ஆகலன்னு திட்டுறானுங்க. வர்ற பொண்ணுங்களெல்லாம் வயிறை பார்த்துட்டு உட்காந்துருக்கானுங்க. வீணா போனவனுங்க. எதுவா இருந்தாலும் நீ கொஞ்சம் பேஸ்ட் வாங்கி வச்சுக்கடா. இதை பார்த்துட்டு ஊருக்காரங்க சும்மா இருப்பாங்களான்னு தெரியல. என் பொண்டாட்டி கூப்பிடுற? ஏய் போனடா, அடுத்துட்டு யாருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ மாமா, அப்புறம் எனக்கு ஆயிடுச்சு. என்ன உண்மையாவா? இதை நம்ம கொண்டாடுறோம். நீ ஒண்ணு பண்ணு, எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லு உனக்கான விஷயத்த. ஆயிடுச்சுடா. ஆமா, எனக்கு பீரியட்ஸ் ஆன விஷயத்த எல்லார்கிட்டயும் சொல்றேன். பீரியட்ஸா? நீங்க எனக்கு பேட் வாங்கிட்டு வாங்க. நான் உன்னை சாயந்தரம் வந்து கூட்டிட்டு போறேன். சாயந்தரம் வந்து கூட்டிட்டு போறீங்களா? அது வரைக்கும் நான் இதையே வச்சுட்டு இருக்கணுமா? அப்புறம் நீங்க வாங்கிட்டு வந்தா போதும். நானா? நீங்க கேட்டா கொடுக்க மாட்டாங்களா? ஹலோ. சரி மனோகரண்ணா. என்னடா? ஒண்ணும் இல்ல, இதோ கொடுக்குறேன். மனோகரன். மனோகரண்ணாவா? சொல்லுங்கண்ணா. நான் இப்ப வந்துடுறேன். சரி. என்னடா? சரோஜினி அம்மா பார்ட்டி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்களா? மனோகரனை வீட்டுக்கு வரேன் இருக்காரு. இது பிரச்சனையாயிருமே. சரி வா பார்க்கலாம், போலாம். சுக்குரு, போயிட்டு வந்துடுறேன். ஓகே. டேய் பிரமோத், உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் பேசாமல் நம்ம பேங்க்லேயே போட்டுரு. நான் தானே பிரசிடென்ட்டு, அதான் உனக்கும் சேஃபு. நான் அதை பார்த்து பண்ணிக்கிறேன். நான் உன்னை அப்புறமா கூப்பிட்றேன். எப்படி இருக்கிற நகுல்? அண்ணா சீக்கிரம் வந்துட்டீங்களா? கொஞ்சம் நேரம் ஆச்சு. அம்மா டீ கொடுத்தீங்களா? ஐயோ, நான் பேசிட்டே மறந்துட்டேன்ப்பா. ஷாலினி. ஐயோ, டீ எனக்கு வேண்டாம். ஒரு டம்ளர் பச்சை தண்ணி போதும். நகுல், விஷயம் கொலை முயற்சி தான். கொலை குத்தமா? IPC 307. இல்லை மனோகரண்ணா, கேஸு கொடுத்துட்டீங்களா? என்ன கேஸெல்லாம் இன்னும் போடலை. இப்போதைக்கு நான் சொன்னதுனால கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காங்க. மனோகரண்ணா அவ வேணும்னு எதுவும் செய்யலண்ணா. அதெல்லாம் எனக்கு தெரியுமே ராஜமக்கா. டீ எடுத்துட்டு வரும்போது தெரியாம கால் தவறி அந்த டீ சிந்தி இருக்கும். அதானே? அப்படித்தானம்மா? டே நகுல், நம்ம இத கேஸெல்லாம் இல்லாம முடிக்கிறது தானே நல்லது இல்லையா? இனி இப்ப என்ன பண்றது? அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் காசு செலவாயிருச்சு. அதை உன்னால கொடுக்க முடிஞ்சதுன்னா இதை நான் சால்வ் பண்ணி கொடுத்துட்றேன். நான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேன் ஹாஸ்பிட்டல் போலான்னு, கேட்கவே இல்லை. அப்புறம் நான் என்ன பண்றது? காசு நான் கொடுத்துட்றேன், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. எவ்வளோ ஆகும்? ஒரு 20,000 ரூபா கொடுத்தா பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம். 20,000? சிடி ஸ்கேனு மற்ற செலவெல்லாம் சேர்த்து 25,000 ரூபாய்க்கு மேலே ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. நான் உங்ககிட்ட பேசி 20க்கு முடிச்சிருக்கேன். சிடி ஸ்கேனா? ஆமா, சிடி ஸ்கேன் தான். மூஞ்சியும் தலையில் இருக்கிற ஒரு பாகம் தானே. நீ என்னடா இப்படி பேசிட்டு இருக்க? ஆமா, உன் கண்ணுக்கு என்னாச்சு? வர வழியில ஏதோ கண்ணில் பட்டுருச்சு. நல்லா செவந்திருக்கேடா. மனோகரண்ணா, என்கிட்ட இப்போ அவ்வளோ காசுலாம் இல்லை, என்ன பண்றது? ஏன்டா இப்பவே வேணும்னு யார் உங்ககிட்ட கேட்டா? நீ ஈவினிங் கொடுத்தா போதும். நான் வரேன். டேய் தம்பி, தாய்ப்பால் கிடைச்சதுன்னா கண்ணு கூத்து, சீக்கிரமா சரியாயிடும். தாய்ப்பாலா? என் பொண்டாட்டிக்கு குழந்தை பிறக்கும்போது கலாய்ச்சிங்கல்ல, ஆனா இப்ப தேவைன்னு வரும்போது என்கிட்ட தானடா வந்தீங்க. எனக்கு உங்க மேல கோவம் இல்லடா, அவ மேல. யாரு? அந்த சுமதல. அவளுக்கு மிஸ்டேக் ஜாஸ்தி. உன் கண்ணை காட்டு, மருந்து ஊத்திடுறேன். அவ மாசமா இருக்கிறதுனால குழந்தைக்கு பால் கொடுக்கறது இல்ல. இந்நேரம் பால் வத்தி இருக்கணும். என்ன ஆச்சுன்னு தெரியல. உனக்கு பாக்கியம் இருக்கு, அவளுக்கு பாலம் இருக்கு.
அந்த சாந்தா மூஞ்சில டீ ஊத்துனது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுல்ல. என்ன சொல்றதுமா? நீ அவகிட்ட எதுவுமே கேட்காத. வீட்டுக்கு வந்த பொண்ணு தானே, அவளை நல்லா பாத்துக்கணும். வேற பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் சால்வ் ஆச்சு. அப்படியா? அவ இங்கதான் இருக்கா. எங்க? இவங்கதான் வைரலான இளம் பெண். ஹலோ. ஹாய். உங்களுக்கு இங்க நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அப்படி பண்ணது நல்லதா போச்சு. அவங்களுக்கு தேவைதாங்க. சரி, அப்புறம் கூப்பிடுறேன். ஓகே மச்சான். சரி, குட் நைட். முடிஞ்சதா? என்னது? ஆமா, என்ன என் பொண்டாட்டி சோகமா இருக்கு? எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருச்சுல்ல மாமா? ஹே, 2-3 பேர் மகளிர் குழுவில் இருக்கிறவங்களும் டீ கடையிலையும், அப்புறம் துபாயில் இருக்கிற கொஞ்சம் பேர், அவ்வளவுதான். அம்மாவும் ஹேமாக்காவும் கூப்பிட்டுருந்தாங்க. என்னை ரொம்ப திட்டினாங்க. அப்படியா? எல்லாருமே அப்படிதானே சொல்லுவாங்க. அந்த மாதிரி வேலை தானே நான் செஞ்சிருக்கேன். அப்புறம் இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுல்ல? சின்ன விஷயமா என்ன? மாமா, நான் வேணும்னு இதெல்லாம் செய்யல. இதை கேட்டு கேட்டு எனக்கு என்னாலே என்னை கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி, உனக்கு கோவம் வரும்போது என்கிட்ட சொன்னா போதும். நான் உன்னை இந்த மாதிரி கட்டி பிடிச்சுக்கிறேன். என்ன கேட்டா அவங்களுக்கு இப்ப குழந்தை இல்லாம இருக்கிறது தான் நல்லது. கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் தானே ஆகுது. ஆகிறது பிரச்சனை இல்ல, ஆனதுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பம். என்னடி திடீர்னு இப்படி சொல்லிட்ட? நல்ல ஆளுக்கிட்ட தான் சொல்றேன். அவனை தள்ளி படுக்க வைங்க. பையனை அங்க வச்சிடலாமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், அவன் இங்கேயே படுக்கட்டும். பசங்க தூங்கிட்டாங்களா? அம்மா கூட படுத்திருக்காங்க. நாளைக்கு தான் டாக்டர் பார்க்க வேண்டிய நாள், மறந்துடாதீங்க. 3 மாசம் ஆச்சா? இன்னொரு 6 மாசம் போனா வயிறு குறைஞ்சிரும். ஏன் வயிறு குறைஞ்சதுன்னா உங்களுக்கு என்ன? எனக்கு ஒன்றும் இல்லை, ஆனா வயிறு இருக்கும்போது பார்க்க ரொம்ப அழகா இருக்க. வேலைக்கு ஆகல. அப்புறம் சுஹரா, இந்த டைம்ல ஏதாவது ஆசை இருந்தா சொல்லு. கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆசை இருந்தது, சொல்லவா? சொல்லுமா. என்ன பீச் வரைக்கும் கூட்டிட்டு போக முடியுமா தான்? இவ்வளோ நாள் வெயிட் பண்ணல, உள்ள இருக்கிறது வெளியே வரட்டும், பசங்க எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு வந்துடலாம். கோச்சிக்கிட்டாலோ? ஏண்டி எதுவும் பேச மாட்டேங்கிற? ஒன்னும் இல்ல, என் வயிறு குறையுதான்னு பார்த்துட்டு உட்காந்துட்டுருங்க. ஷாலினி, அந்த பாத்திரமும் காசையும் எடுத்துட்டு வா, மீன் வந்திருக்கு. நீ கெட்டதெல்லாம் கழிச்சிட்டு நல்ல மீனா போடு. நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா நான் என்ன எப்பவும் கெட்ட மீனையா கொடுத்துக்கிட்டு இருக்கேன்? அப்போ நீ எடுத்துட்டு வரதெல்லாம் நல்ல மீனா? இந்த நீங்க மத்தி தானே வாங்குறீங்க, ஒரு தடவை இந்த வஞ்சரம் வாங்கி சாப்பிடுங்களேன். அவளோட மகன் வீட்டுக்கு வரட்டும் முத்து. அது சரி, கல்யாணமா? அவன் எப்போ வரான்? 20ஆம் தேதி வரும். நான் வரேன். யார் வந்திருக்காங்க? நீ எங்க போயிட்ட? நல்ல மீனெல்லாம் தீந்து போச்சு. துணி காய போட்டுட்டு இருந்தேன். அதெல்லாம் அவ பண்ண மாட்டாளா? அவகிட்ட சொல்லாம இருக்கிறதே நல்லது. நான் போறேன். அக்கா, எப்படி இருக்கீங்க? எப்பமா வந்தேன். தனியாவா? இல்ல, என்னைய வந்து விட்டுட்டு போயிட்டாரு. பசங்க இந்த விளையாடுறாங்க. ராஜமாக்கா, நல்ல அயல வந்திருக்கு. மத்தி போடு. இங்க பாருங்கக்கா, நான் உங்க மருமக சைடு தான். அவ இடத்துல நான் இருந்தாலும் நானும் இப்படிதான் பண்ணிருப்பேன்க்கா. குழந்தை பிறக்கிறதும் பிறக்காம இருக்கிறது ஊருக்காரங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆமா, இப்படி எல்லாம் பண்றவங்களுக்கு அப்படிதான் இருக்கும். அக்கா, அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு எத்தனை நாள் ஆச்சு? 1 வருஷம் ஆக போகுது. இன்னும் ரொம்ப டைம் எல்லாம் கொடுக்க கூடாது. 1 வருஷம் ரொம்ப ஜாஸ்தி தான். அவங்க ஏதாவது பிளானிங்ல இருப்பாங்கம்மா. ஆமா, இந்த காலத்து பசங்க எல்லாம் அப்படித்தான் தள்ளி தள்ளி போடுவாங்க. அப்புறம் கிடைக்குமோ இல்லையோ. நம்மள மாதிரி பெரியவங்க தானே அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். சரிதானே ராஜம்மா? அப்படி சொல்லுங்க. இந்தாங்கக்கா. அடுப்புல சாதம் இருக்கு. தள்ளி தள்ளி போடுவாங்க. அப்புறம் கிடைக்குமோ இல்லையோ. நம்மள மாதிரி பெரியவங்க தானே அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். சரிதானே ராஜம்மா? ஊர்க்காரங்க முகத்தையே பார்க்க முடியல. கேள்வி கேட்காத ஆளே இல்ல. எல்லாரும் இதை மட்டும் தான் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க மேல இப்ப டீ கொட்டவே தான் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. குழந்தை வேண்டான்னு நீங்க முடிவு எடுத்திருந்தா அது தெய்வத்துக்கே பொறுக்காது. புரியுதா? நீங்க 2 பேர் மட்டும் நினைச்சா போதாது.
கடவுள் குடுக்கறப்ப வேண்டாம்னா அப்புறம் வேணுங்கிறப்ப கிடைக்காது. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. உனக்கு அம்மா பத்தி தெரியும்ல, அப்புறம் எதுக்கு சீரியஸா எடுத்துக்கிற? ஃப்ரீயா விடு. உங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா? நாம இதெல்லாம் தெரிஞ்சுதான் பண்றோம்னு சொல்றாங்க. நம்ம மனசளவுல கூட யோசிக்காத விஷயத்தை தானே உங்க அம்மா சொல்றாங்க. ஃப்ரீயா விடுறா. என்னம்மா வீட்ல ஏதாவது விசேஷம் உண்டா? இல்ல. நல்லா சாமி கும்பிடு, சீக்கிரம் நடக்கும். ஏய், உன் பையன் விசா வந்துச்சா? இல்ல. நல்லா கடவுளை வேண்டிக்கோ, சீக்கிரம் நடக்கும். கடவுளே எல்லாரையும் காப்பாத்துங்க. லட்சுமி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வேணான்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஐயோ, எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். வேணாம்னா போங்க, உங்க இஷ்டம் தான். என்ன சோபாக்கா, உங்க பையனோட வீசா இப்போவாது வந்துருமா? எப்ப பார்த்தாலும் நீ என்கிட்ட இதைத்தான் கேக்குற. நீங்கெல்லாம் இப்படி கேக்குறதுனால தான் என் பையன் வெளியே வரதே இல்ல. என் பையனுக்கு கண்டிப்பா விசா வரும். அதுக்கான பூஜையை பண்ணிட்டு தான் இருக்கேன். இனிமே தேவையில்லாம என்கிட்ட கலாய்க்காத. அவனுக்குலாம் வீசா எங்க வரப்போகுது? ஆனா உங்களுக்கு கிடைச்சிடும். என்னது வரும்னு? வீசா. எனக்கு இப்ப எதுக்கு வீசா? அது சரி, நீங்க மேல போக வேணாமா? நாயே, இத நீ சொல்றியா? வீடு போங்குது, காடு வாங்குது. இங்க பாரு. ரஃபிக்கு நான் செய்யற குழிப்பணியாரன்னா சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் எல்லா வருஷமும் வந்துருவான். ஒரு வருஷம் கூட அம்மாவை பார்க்காம இருக்கவே மாட்டான். அவனுக்கு நான் தான் உசுறு. ஆனா போன வருஷம் அவன் வரவே இல்லை. 1.5 வருஷம் கூடுதலா வேலை செஞ்சா 15 நாள் லீவு அதிகமா கிடைக்கும்ல. அவன் கல்யாணத்துக்கு அது உதவும்ல, அதனாலதான். அவன் திரும்பி போகும்போது எல்லாரும் சமாதானப்படுத்த ஒண்ணு சொல்லுவாங்க. 1 வருஷங்கிறது இதோ இப்ப ஓடி போயிடும்னு சொல்லிடுவாங்க. ஆனா எனக்கு இந்த வீட்டுல தனியா இருக்கிறது 1 வருஷம் போறது பெரிய கொடுமையா இருக்கும் மகளே. ஓ, அவ வந்துட்டா போல இருக்கு. நீ போம்மா, போ. அங்க வேலையெல்லாம் முடிஞ்சுதா? உங்க 2 பேர் பேர்ல அர்ச்சனை பண்ணது. கால் பண்ணாங்களா? கொஞ்சம் முன்னாடி கூப்பிட்டுருந்தாங்க, வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. இங்க பாரு, பையன் வந்துட்டான். என் மகனே. சரிடா. டேய் சுக்கரு, அந்த பேக் இந்த மாதிரி சட்டைக்கு கிழிஞ்ச பேண்ட்டும் தான் உனக்கு கிடைச்சதா ரஃபிக்கு? ஊர்ல வரும்போது போட்டு வர நம்ம ஊர்க்காரங்க என்ன நினைச்சு பேசுவாங்க? வந்த ஒண்ணு அசிங்கப்படுத்தாதம்மா. என்னது? இது துபாயில ரொம்ப ஃபேன்சியான ஷர்ட்டுமா. பேண்ட்டும் புது மாடல். அப்படியா இது இருக்கு? ஊர் ஜனங்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நீ உள்ள போய் சாப்பிடு. ராஜம்மா வா. ராஜமாக்கா, நல்லா இருக்கீங்களா? பயணம்லாம் எப்படி இருந்துச்சு? சூப்பர்மா. ஏன் இப்படி அழைச்சு போயிட்ட? உள்ளவா? இனி நேரம் பார்க்கணும்னு நினைச்சுக்காத. அங்க நிக்கிற அப்புறம் ஆளு. ஹலோ. ஹாய். வேற என்ன விசேஷம்? அந்த பொண்ணுகிட்ட அதை மட்டும் கேட்காத. விசேஷம் தான் பிரச்சனையா? டேய் மச்சான், திரும்பி போகும்போது இதே மூஞ்சோட போகணும்னு ஆசை இல்லையா? வேணும். அப்ப இனிமே கேட்காத. மாட்டேன். உள்ள கொண்டு போய் வை. டேய் ரஃபிக்கு, அப்ப அவ கையில டீ இல்லாம இருந்தது உன்னோட அதிர்ஷ்டம் தான். ஆமாண்டா. டேய் அந்த லைட்டை தள்ளி விடா, கண்ணு எரியுது. அப்போ நம்ம ஊர்ல அதை பத்தி கேட்கவே கூடாதா? அதுவும் கல்யாணம் ஆனவங்க கிட்ட அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னே தெரியும்.
ஊருக்கு வந்து ஒருத்தரை பார்க்கும்போது என்ன விசேஷம் கேட்காம எப்படி? இங்க பாரு ரஃபிகே, நீ ஏன் அதெல்லாம் கேட்கணும்? ஹவர்யூன்னு கேட்கலாமே, கைஃபகல்னு கேட்கலாமே. ஒன்றும் இல்லைனாலும் நல்லா இருக்கேன்னு கேட்கலாம். கேட்கறதுக்கே நல்லா இருக்கு மேடம். அதுவும் நல்லா தான் இருக்கும். நல்லா தான் இருக்கும். முதல்ல இந்தாங்க ஒரு ரவுண்ட் விடுங்க. வேணாம் சந்தோஷ், இதெல்லாம் எனக்கு ஒத்துக்காது. தண்ணி ஊத்தாம அப்படியே வை. ஹலால் ஐட்டம் ஏதாவது இருக்கா? மீன் சாப்ஸ் தான் இருக்குது. அதை எடுத்துட்டு வா. ஓகே. ஏய் நகுல், உனக்கு ஒன்று தெரியுமா? இதெல்லாம் மேல இருக்கிறவன் முடிவு பண்றது. இப்ப என் விஷயத்தை எடுத்துக்கோ. நான் இப்ப கல்யாணம் பண்ண போற பொண்ணோட அப்பா ஒரு கண்டிஷன் தான் போட்டிருக்காரு. அந்த பொண்ணு டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணமா. ஆனா ஏன் நல்ல நேரம் அவ எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா. நல்ல வேளை அவ டிகிரி மட்டும் வாங்கியிருந்தா அவங்க அப்பா என்ன தெரியுமா சொல்லியிருப்பான்? டிகிரி வாங்கின என் பொண்ணு 10ஆம் கிளாஸ் படிச்ச உனக்கு எப்படி தர்றதுன்னு இருப்பான். அதான் அவர் சொல்லுவாங்க. அவரோட பொண்ணு வாழ்க்கையை அவங்க பார்க்கணும்ல, அதை நம்மளும் புரிஞ்சுக்கணும்ல. பாயிண்ட். டேய் நகுல், அவளை ஃபெயில் ஆக்குன அதே கடவுள் உன்னையும் ஜெயிக்க வச்சிருவாடா. உனக்கு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு நீயும் அவளும் போகும்போது இந்த ஊரை பார்க்க போது பாரு. நானும் அதான் சொல்லுவேன். என்னடா சுக்கூர்? இல்ல, இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. சரி, அவ ஸ்டேட்டஸ் என்ன இப்போ? தலசேரி பீச்சுடா. அவ மொபைல்ல வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸே அதானே. அது இல்லடா, அவ ரெஸ்ட்ல இருக்காளா என்ன? ரெஸ்ட்ல தான் 4வது. உன்னால மட்டும் எப்படி முடியுது சுக்கூர்? டேய், இதெல்லாம் நம்ம முடிவு பண்ற காரியம் இல்லடா ரஃபிக்கு. நீ முன்ன சொன்ன மாதிரி எல்லாம் கடவுளோட விளையாட்டு தான். பாத்தியா, கடவுள சொல்றாரு. இவரே நல்லா விளையாடிட்டு கடவுள் தலையில விதியா சொல்றாரு. குடிக்கிறீங்களா? எல்லாம் பாட்டில் எடுத்து நான் வீட்டுக்கு போறேன். 2 கிளாஸ் 4 பேர். இதுல எல்லாம் மேனேஜ் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாதுண்ணா. சந்தோஷ் அண்ணா, நீ எத்தனை ரவுண்டு போட்டிருக்க? கணக்கே தெரியலையே. பாட்டில் கொடு. கிளம்பு. தேங்க்யூ. கூப்பிட்றா அங்கயா. பிரியாணிலாம் ரொம்ப நல்லா இருக்கும். நீ குளிக்கலையாரா? குளிக்காம எப்படிடா? சோப் போடலையா? தேய்ச்சேன். உன்னை யாரா சோப்பெல்லாம் போட சொன்னது? நான் எப்பவுமே சோப்பு போடுவேன்டா. அதுக்கு யாரா கேட்கணும்? டேய், ஃபேஷியல் பண்ணா சோப் போடக்கூடாதுடா. போட்டதுக்கு அர்த்தம் இல்லாம ஆயிடும்டா. வேஸ்டா போயிடும்ன்ற. என்னடா வேஸ்ட் ஆயிடும்ன்றா. அதனால தான் இங்க பாரு, சோப்பா போட்டு எல்லாமே வேஸ்டா போயிருச்சு. என்னதா பண்றது? மரியாதையா வேலை இருந்தா பாரு. வந்துட்டான் சோப்பை குறை சொல்றதுக்கு. நான் கைவசம் வேற ஒரு ஐட்டம் வச்சிருக்கேன். அதை வச்சு கொஞ்சம் மினுக்கு. வேண்டாம், பிரியாணி சாப்பிடுறியா? மட்டன் தானே? இவனுக்கு பிரியாணி கொடுக்க வேண்டாம். நான் ரெடிப்பா, போலாமா? மாமா, எஸ். நான் வரணுமா? வரணுமாவா? இங்க பாரு, விளையாடாத. வா போலாம். பக்கத்து வீட்டை கல்யாணத்தை வச்சுக்கிட்டு போனா தப்பாயிடாதா? எல்லாரும் அதையே கேட்பாங்க மாமா. நீ யாருக்கு பயப்படுற? ஊருக்காரங்களையா? அப்படின்னு ஒன்று பண்ண, ஒரு கிளாஸ் டீ எடுத்து கையில் வச்சுக்க. இதை பார்த்ததுக்கு அப்புறமும் கேட்டுருவாங்களா என்ன? என்ன மாமா இப்படி சொல்றீங்க? இங்க பாரு, யாரும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. நான் உன் கூடவே இருப்பேன். போதுமா? சொல்றேன்லம்மா, வா வா. ஷாலினி, இப்ப என்ன விசேஷ்? போய் பிரியாணி சாப்பிடுங்க. நீங்க வாடா, இப்ப குளிச்சுட்டு வந்துடுறேன்னு சொன்னேன். அந்த பரிமாற ஆள் இல்ல. வா 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 வா. ஷாலினி, கொஞ்ச நேரம் உன்னை கண்டுக்காத. டேய் சொல்றேன். டேய், அந்த 2 சைடும் ரைட் சைடு. நல்லா இருக்கு. ஆமா, எல்லாமே ரெடியா இருக்கு. உள்ள போய் சாப்பிடுங்க. சாலினி, நான் அபிஷு உள்ள டீ போடுறாங்க. கொஞ்சம் உதவியாயிருமா? போ. இங்க வாப்பா. குழந்தைக்கு எத்தனை மாசம் ஆகுது? நான் தூக்கட்டா? எப்படி சிரிக்கிறான் பாருங்க. அழவே மாட்டான். வீட்டுல ஒரு குழந்தை இருந்தா நேரம் போறதே தெரியாது ராஜம்மா. அப்படியா செல்லம்? ஓ, டேய், உன் பொண்டாட்டி குழந்தைங்களாம் வந்திருக்காங்க பாருங்களா. செக்யூரிட்டியா வந்தாச்சு. நான் சொல்றேன். வைக்கட்டுமா? டேய் சுகர். சிக்கன் வைக்கிட்டா? சுகர், தோ வரேன். வாடா, உன்கிட்ட ஒன்னு கேட்கணும். மிஸ்டேக் வந்திருக்கேன். தம்பி, குழம்பு முடிஞ்சிருச்சு, எடுத்துட்டு வரேன். நீ பாத்துக்க. டேய், எங்கடா ஓடுற? டேய் ஜித்து, நீங்க கொஞ்சம் வா. டேய், எனக்கு நீ ஒரு உதவி பண்றியா? இங்க பாரு சுமேகா, அவன் பொண்டாட்டி பிரசவத்தை நிப்பாட்டணும்னா அவன் தான் யோசிக்கணும். நம்ம ஸ்கூல்ல குடும்ப கட்டுப்பாட்டுக்கு ஒரு கிளாஸ் நடக்குது. அது இந்த மாசம் லாஸ்ட். நீ ஏதாச்சும் சொல்லி எப்படியாவது அவனை இந்த கிளாஸ்ல கொண்டு வந்து உட்கார வச்சிடு. கிளாஸை முடிச்சுட்டு அவனோட வீட்டுக்கு தானே போவான் அவன். இன்னும் கொஞ்சம் பிரியாணி சாப்பிடுங்க, ஓகேவா? பிரியாணி ரைஸ்.
கண்டுபிடிச்சேன் ஐஸ் வாட்டர் வந்துட்டேனா ஆமா உனக்கு இன்னும் குழந்தை பிறக்கல இல்ல ஏன் என்னாச்சு அப்ப பிரச்சனை உனக்கா அங்கயா ரெண்டு பேருக்கும் பிரச்சனை. இப்ப இங்க இருக்கிற பிரச்சனை நீங்க தான். முதல்ல கிளம்புங்க. இன்னும் நான் குடிக்கல. ஐயோ குடிக்கலையா? குடிக்க வேணாம், கிளம்புங்க. கிளம்புங்க. இது இல்லைன்னா நான் அங்க போறேன். இவன் என்ன சங்கு ஊதுறானா? இந்த மிஸ்டேக்கை யாரா கல்யாணத்துக்கு கூப்பிட்டா? ஓசியில திங்க வருது. பாண்டி சரக்கு டூப்ளிகேட் தான். பாண்டிச்சேரி சரக்கு டூப்ளிகேட்னு சொல்லிட்டு மேலே வேற துப்புறானா நாய். ஷாலினி இதை கொஞ்சம் புடிய. கீழே எல்லாம் நான் கொடுத்துட்டேன், நீ கொஞ்சம் மேல கொடுத்துடு. கொண்டு போய் கொடுத்துடு. ஆனா ரொம்ப நல்ல பையன்தான், அதனாலதான் இப்படி ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கு. பார்த்தாலே தெரியுது ரொம்ப அடக்க உடக்கமா இருக்கான்னு. ஷாலினி என்ன இருக்காளுங்க. சாந்தம்மாவுக்கு ஒரு டீ கொடுத்துரு. கத்தி கத்தி தொண்டை வறண்டு போயிருக்கும். எனக்கு வேணாம் உன்னோட டீ. யார் இந்த மலடி கிட்ட எல்லாம் டீயை கொடுத்து விட்டது? இவகிட்ட வேற நம்ம வாங்கி குடிக்கணுமா? குழந்தை பிறக்கணும்னா அது அதுக்குன்னு கொடுக்கணும் வேணும். முதல்ல நல்ல பழக்க வழக்கம் இருக்கணும், அப்பதானே குழந்தை பிறக்கும். இவளுக்குலாம் எங்க குழந்தை பிறக்கும்? இது நான் பண்றேன். டீ கொடுத்துட்டியா? இல்ல நீயே கொண்டு போ. ஷாலினி கொஞ்சம் அந்த பாலை பார்த்துக்கோ. ஷாலினி, இந்த கூட்டத்துல நான் குழந்தைக்கு எப்படி பால் கொடுக்கறது? என்னடா நீங்க இங்க உட்காருங்கக்கா. செல்லத்துக்கு பசி வந்துருச்சா? சரி சரி. ஷாலினி, கொஞ்ச நேரம் அவனை வச்சுக்கிறியா? என் சாரி கொஞ்சம் ஈரமாயிடுச்சு, நான் போய் சரி பண்ணிட்டு வந்துடுறேன். சரிடா. ஷாலினி, குழந்தைய உன்கிட்ட கொடுத்துட்டு அவ எங்க போனா? பாத்ரூம் போயிருக்காங்க. மலடி கிட்ட குழந்தைய கொடுத்தா குழந்தைக்கு ஆகாது, கண்ணு பட்டுடும். உங்களுக்கு அவ்வளோ பயம் இருந்துச்சுன்னா வீட்ல போய் சுத்தி போடுங்க, திருஷ்டி போயிடும். நீ ஏதாவது சாப்பிட்டியா? சுக்கரோட வைஃப் அந்த ரூம்ல இருக்கா, நீ போ. ஷாலினி வா, இங்க வந்து உட்காரு. அத்தா உங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. ஊர்ல சொல்றதெல்லாம் காதுல வாங்காத, அதெல்லாம் பொறாமையில பேசுவாங்க. இப்பதானே ஜாலியா இருக்க முடியும். பசங்கள் ஆயிடுச்சுன்னா ஒன்னும் பண்ண முடியாது. அப்புறம் அவங்க பின்னாடி சுத்தவே நமக்கு நேரம் பத்தாது. ஏ ரெட்டை பழமா? ஏன் அதை சாப்பிட்டா ரெட்டை குழந்தை போயிட்டு அப்பாட்ட திட்டுவாங்களா? அதை சாலினிக்கே கொடுத்துரு, அவளுக்கு தான் தேவைப்படுது. ஆமா, ரெட்டை குழந்தை இல்லைனாலும் ஒன்னாவது வரட்டும். நீங்க எல்லாரும் எதுக்கு அவளையே புறம் பேசுறீங்க? அவளுக்கு பிறக்க வேண்டிய நேரத்துல பிறக்கும் இல்லையம்மா? நீ ஏன் இங்க உட்காந்துருக்க? ஆமா, என்னாச்சு? இங்க பாருங்க, இனி எந்த ஃபங்க்ஷனுக்கும் என்ன கூப்பிடாதீங்க, நான் வரமாட்டேன். முதல்ல என்னாச்சுன்னு சொல்லு. என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? ஏமா யாராவது ஏதாவது சொன்னாங்களா? உங்ககிட்டலாம் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. அவங்க சொன்னதுக்கு நீ ஏமா ஃபீல் பண்ற? நீ கடுப்பாகிறத பார்த்தானே அவங்க திரும்ப திரும்ப கேட்குறாங்க. நீயே அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. ஓ, அப்ப நான் புரிஞ்சுக்காம இருக்கிறதா உங்க பிரச்சனை இல்ல? உங்களுக்கு இதை பத்தி என்ன கவலை இருக்கு?
ஏன் அங்க விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்கல்ல? ஏய், எனக்கு அங்க வேலை இருந்துச்சு அதான். நீங்க உங்க வேலையை மட்டுமே பாருங்க. ஆனா மத்தவங்க பேசுறதெல்லாம் கேட்டது நான் மட்டும் தானே. அதுக்கு இப்ப நான் என்ன பண்ணணும்? எல்லார்கிட்டையும் போய் சண்டை போடணுமா? வேண்டாம், நீங்க ஒன்னும் கேட்க வேண்டாம். நீங்க ஒரு காரியம் பண்ணுங்க, என்ன வீட்டுல கொண்டு போய் விட்டுருங்க. அப்புறம் யாரை வேணாலும் கட்டிக்கோங்க. எனக்கு வெறுத்து போச்சு. நீ தானே ஆரம்பிச்சு வச்ச. என்ன வேணுமோ பண்ண, என்னாலையும் முடியல. அம்மா, டீ வேணும். அது எதுக்கு என்கிட்ட கேக்குற? அவகிட்ட கேட்க வேண்டியதுதானே? உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? நீ கொண்டு போய் கொடு. அதை விட்டுருங்க. உட்காரு. ஊர்க்காரவங்க பேசுறத பத்தி நீங்க ஏன் கவலைப்படணும்? நமக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். என்னால முடியலடா. வீட்டுக்கு போறதுக்கும் பிடிக்கல. இப்போ உன் பிரச்சனை தான் என்ன? எப்பவும் போல ஒரே பிரச்சனை தான். ஊருக்காரங்க சொல்றதுக்கே வாழ்ந்துகிட்டு இருந்தா. இப்ப எங்க அம்மா வேற. இந்த 2 பேரை வச்சுக்கிட்டு எனக்கு பைத்தியம் பிடிக்குதுடா. ஊருக்காரங்க மிஸ்டேக்டா. இதுக்கு ஒரு சார்ட் இருக்கு, நீ அதை பாத்திருக்கியா? சார்ட்டா? என்ன சார்ட்? மச்சான், இந்த பொண்ணுங்க கர்ப்பம் ஆகிறதுக்கும் ஆகாம இருக்கிறதுக்கும் ஒரு சார்ட்டே இருக்குடா. அதான் இது. ஆனா இதுல வெறும் 28 நாள் தானே இருக்குது. அப்ப இதெல்லாம் பிப்ரவரியில தான் வேலைக்கு ஆகும். என்னடா நீ பேசுற சந்தோஷ்? இல்ல, இப்ப இந்த மாதிரி செட்டப்லாம் இருக்கா? இருக்கே. செம்மல. கல்ஃப்ல என் ஃப்ரெண்டு தான் ஒருத்தன் இதை எனக்கு காமிச்சு கொடுத்தான். நான் கொஞ்ச நாள் தானே இங்க இருப்பேன். சீக்கிரமா கர்ப்பமாவது எப்படி நான் கேட்டப்ப நெட்ல இருந்து எனக்கு எடுத்து கொடுத்தான். இங்க பார், இந்த சிகப்பு கலர்ல போட்டிருக்குது இல்ல, இந்த நாட்கள்ல கர்ப்பமாகிறது ரொம்ப ஈஸி. இந்த 14 நாள்லயே இந்த 14 சிகப்பா போட்டிருக்காங்க இல்லையா? இந்த நாள் இருக்கிற எனக்கு ஃபுல்லா சயின்ஸ் தான். உன்னோட முதல் வேலை என்னன்னா அவகிட்ட டேட் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் பிளான் பண்ணி எல்லாம் பண்ணேன்னு வச்சுக்கோ. ஏன் அதோட ப்ராப்ளம் சால்வ். ஐயோ சுகுரே, உனக்கும் அனுப்பவா? நல்லதுதான்டா. ஏண்டா, அந்த சார்ட்ல பச்சை கலர் காமிச்சல்ல, சேஃப் பீரியட்னு எழுதிருக்குல்ல, அந்த பீரியட்ல அந்த வாண்டுங்க தான் இப்ப வீட்டுல சுத்திக்கிட்டு இருக்கு. இப்போ வயித்துல இருக்கிறதும் பச்சை தான். நீ ரேர் பீஸ்டா மச்சான். அது உண்மை. ரேட் யாரா போட்டது? சுகுர். நீ அந்த சார்ட் எனக்கு கொஞ்சம் அனுப்புறியா? அவளுக்கு காட்டுதான். சென்ட். 18, 2, 20. இந்த சார்ட்ல சொல்ற மாதிரி இருந்ததுன்னா 21ல தான் டேட் வரும். நீ இந்த போனை கொடு. அப்படின்னா இன்னும் 4 நாள் தான் இருக்கு. ரிமைண்டர்ல போடலாம். ஒரு வேளை மறந்துட்டோனா? அது சரி, என்னன்னு சொல்லி போடுறது? நாம
கண்மணின்னு போடலாமா? அப்படியா? போடுங்க. சரி. கண்மணி இன்னும் 4 நாள் தான் இருக்கு. இது போதும். இப்ப அது வர ரெஸ்ட். மாமா, இந்த சார்ட்ல இருக்கிறதெல்லாம் கரெக்டா இருக்குமா? அது ஃபுல்லாவே சயின்ஸ். அது இது இங்க இருக்கட்டும், இல்லைன்னா சயின்ஸ் தோத்துடும். சயின்ஸ்ல தோக்குறது எனக்கு பிடிக்காது. தொட்டு 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 போனதோ. தொட்டு 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 போனதோ. வேக்கம் கொஞ்சம் கொஞ்சம் கண்டில் மின்னி மின்னி ஊஞ்சலாடுதோ. அந்த கேள்வி கேட்டு கேட்டு நீ வா கண்ண சொல்லிடும். காதல் தொட்டறிந்திடும் நீ என்னை கொஞ்சம் எப்போதும். இந்த தாகம் தீத்து நாம போய் மீண்டும் மீண்டும் காதலி தேடும். புத்தகங்கள் தொட்டில் சேர்க்கும் என்று கை காலை வைத்து கண் பார்வை நோட்டம் என்றறிந்து அத்தனைக்கும் காரணங்களோடு கேட்போமே என்றும். நெஞ்சுக்குள்ளே எந்த சங்கடங்கள் நீ ஊட்டி வைத்து நான் சுடறிந்த சுவையுடன் என்றுமென்றும் இங்கு ஜோலியாக காவலாக வாழ்வோம் சிரித்த கண்மணி. ஆராரிரோ பாட்டு பாடும் தாராட்டிரோ. ஆராரிரோ இந்த நொடியில் ஒன்றாகிடும். ஆராரிரோ பாட்டு பாடும் தாராட்டிரோ. ஆராரிரோ இந்த நொடியில் ஒன்றாகிடும். மேகத்தை பார்க்கும் பொழுதே மௌனத்தை சுவாசம் தொடுதே. பார்க்காமல் பேசாமல் நீ போகாதேன் கண்ணே. யார் யாரும் பார்க்காதுலகம் காட்டும் நேரம் நான் உன்னில் மழையாய் விழுவான் என்றும் காத்திருக்கின்றேன். புத்தகங்கள் தொட்டில் சேர்க்கும் என்று கை காலை வைத்து கண் பார்வை நோட்டம் என்றறிந்து அத்தனைக்கு காரணங்களோடு கேட்போமே என்றும். ஆஹா, நெஞ்சுக்குள்ளே எந்த சங்கடங்கள் நீ ஊட்டி வைத்து நான் சுடறிந்த சுவையுடன் என்றுமென்றும் இங்கு ஜோலியாக காவலாக வாழ்வோம் சிரித்த கண்மணி. குட் நைட். ஆராரிரோ பாட்டு பாடும் தாலாட்டிரோ. ஆமா. அம்மா, அந்த பாதாம் பிஸ்தாலாம் எங்கம்மா இருக்கு? அது எதுக்குடா இப்போ உனக்கு? அது சாப்பிடுதா? பின்ன எதுக்கு? உள்ள ஷெல்ஃப்ல இருக்கு, எடுத்துட்டு நல்லா மூடி வை. சரி. எறும்பு வரும். அம்மாக்கு சந்தேகம் வந்திருக்காது இல்ல? ஏய், ஓவர் ஆக்டிங் பண்ணதுனால சுத்தமா வந்திருக்காது. அப்படியா? லைட் ஆஃப் பண்ணவா? பண்ணணுமா? வேணும். நல்லா வேண்டிக்கோங்க.
இதுக்கெல்லாம் யாராவது வேண்டிப்பாங்களா? பின்ன வேண்டிக்காம அப்படின்னே வேண்டிக்கிறேன். ஐயப்ப சுவாமி. இல்ல 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 கிருஷ்ணா, சாரி ஐயப்பா. என்ன சத்தம்? ரிமைண்டர். நல்ல டைமிங். நீ இறங்கிட்ட நேரத்துல. ராஜம்மா, என்ன என்ன விஷயம்? இந்த லட்டு வாங்கிக்க. லட்டுவா? ரஃபீக்கோட மனைவிக்கு விசேஷம். கல்யாணம் ஆகி 1 மாசம் ஆச்சு இல்ல, கடவுள் செயல். இங்க பாருமா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காரு. அவரு குடுக்கற கயிறை கட்டுனா குழந்தை வந்துரும். அப்படியா? ஆமா. ஊர்ல எங்க அண்ணன் பொண்ணு ஆயிஷா இருக்கால, அவளுக்கு எப்படி குழந்தை வந்துச்சு? அவளும் மந்திரிச்ச கயிறு கட்டிதான். நீயும் ஒரு வாட்டி அவங்கிட்ட பேசு, அவளை கூட்டிட்டு போய் அவரை பார்க்க சொல்லு. நீ சமாதானமா இரு, நான் வரேன். என்னது லட்டுவா? ஃபாத்திமா தந்தா. ரஃபீக் பொண்டாட்டி மாசமா இருக்காளாம். ஃபாத்திமாக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காராம். என்னது, உங்களுக்கு மதம் மாறுற பிளான் ஏதாவது இருக்காண்ணா? அந்த ஆள் கொடுத்த கயிறு கட்டினா குழந்தை பிறக்கும்னு ஃபாத்திமா சொன்னான். உங்களுக்கு ஒரு வேலை இல்லையாமா? சும்மா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு பேசிக்கிட்டு. அப்படி இல்லடா, உனக்கு அந்த சுல்பத்தை தெரியும்ல, ஆயிஷாவோட பொண்ணு. அவளுக்கு குழந்தை பிறந்ததே இவரு மந்திரிச்சு கொடுத்த கயிறை கட்டிதானா. என் பொண்டாட்டிக்கு அப்படி யாரும் கயிறு கட்ட தேவையில்ல. இந்த பேச்சு கொண்டு குறைச்சல் இல்ல, எது சொன்னாலும் கேட்கறது இல்ல. அத்தை, அத்தை, இனி கயிறு எதுவும் கட்ட வேண்டியது இருக்காது. எனக்கு பீரியட்ஸ் தள்ளி போய் 5 நாள் ஆயிடுச்சு. கடவுளே, என் மருமகளுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும். 5 நாள் வச்சுலாம் கன்ஃபார்ம் பண்ண முடியாதுடா. ஒரு 10 நாள் கழிச்சு டெஸ்ட் பண்ண போதும். 5 நாள்லாம் தள்ளி போகும் தான். அப்படியா? இந்த பிரசவ விஷயத்துல உனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, சரியாயிடும் விடு. எனக்கு ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வேணாம், இது எப்படியாவது ஓகே ஆனா போதும். ஏண்டா, முதல்லலாம் 1000 பயம்தான். ஒன்று வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் வந்துருவோன்னு பயம்தான் வரும். இது எதுவுமே நம்ம முடிவு பண்ற விஷயம் இல்லடா. 2 பேர் சொல்றாங்க 10 நாள் கழிச்சுதான் கன்ஃபார்ம் பண்ண முடியும்னு. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு, என் வேண்டுதல கடவுள் ஏத்துக்கிட்டாருன்னு. நல்லா பார்க்க வேண்டிய நேரம் தான் இது. கொஞ்ச நாள் அவளுக்கு எந்த வேலையும் கொடுத்துறாத. ஆமா ஆமா. பக்கத்து வீட்டுல இருக்கிற சுலோச்சனாவுக்கு 2 தடவை கரு களைஞ்சு போச்சு, சரியா பார்க்காதனால. அப்ப நான் வீட்டுக்கு போறேன். அவ ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்க போறா. நீ போயிட்டு வா. சரி. என்னடி சொல்ற? ஷாலினி, நீ ஒன்னும் பண்ண வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். ஐயோ அத்தை, நான் பண்ணிக்கிறேன். வேண்டாம், இந்த டைம்ல நீ ரெஸ்ட் எடுக்கணும். போய் படுத்துக்கோ, போய் படுத்துக்கோ. ஷாலினி, நீ எதுவும் சாப்பிடல, இத முதல்ல குடி. அத்தை இப்ப வேணாம் அத்தை. இத குடிமா, டயர்டா இருக்காது. என்னாச்சு ஷாலினி? ஒண்ணும்
இல்லத்த, நான் ரெஸ்ட்ரூம் போயிட்டு வந்தேன். கடவுளே, அவளுக்கு நல்லபடியா குழந்தை பிறந்தா எனக்கு அது போதும். என்ன உடம்புக்கு ஏதாவது முடியலையா? ஒன்றும் இல்லை. உனக்கு இங்கே போர் அடிக்குதுன்னா டெஸ்ட் முடிஞ்சு கொஞ்ச நாளைக்கு உன் வீட்டில் போய் இருந்துக்க. மாமா, நான் ஒரு விஷயம் சொல்லணும். நீ என்ன சொன்னாலும் கேட்பேன், சொல்லு. எனக்கு இன்னைக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு. அத்தை, மாமா மாமா எழுந்துருங்க. எழுந்துருங்க மாமா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். பிரச்சனை தான் என்ன? நீங்க கொஞ்சம் எழுந்திருக்கிறீங்களா? சொல்லு. அத்தை என் கூட பேச மாட்டேங்கிறாங்க. பேச மாட்டேங்கிறாங்களா? இந்த வீட்ல இப்படிதான் நடக்கும்னா இதுக்கு மேல என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது. சும்மா மனசை போட்டு குழப்பிக்காத. குழந்தை பிறக்கலைன்னா எப்பவுமே கட்டிட்டு வந்த பொண்ணுங்க மேலதான் குத்தம் சொல்லிட்டு இருப்பாங்க. அது இங்க மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் அப்படிதான். நேத்து நீங்களும் என்கிட்ட பேசாம போய் படுத்து தூங்கிட்டீங்க. எனக்கும் உங்களை மாதிரி ஆசை இருக்கும்ல குழந்தை வேணும்னு. இத பாரு, நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லை. நான் நிறைய யோசிச்சு பார்த்துட்டேன் மாமா. நாம ஒரு டாக்டரை பார்க்கணும். பார்க்கலாம். டாக்டர் பார்க்கறது நல்ல விஷயம் தான். யார்கிட்ட போறீங்க? இவ ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் கண்ணூர்ல இருக்காரு. அவங்களுக்கும் இதே மாதிரி பிரச்சனை இருந்துச்சா? அவ கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன்னு சொல்லிட்டு இருந்தா. அவ குழந்தை போட்டோவை ஃபேஸ்புக்ல பார்த்தேன். அதனால அவங்கள பார்க்க போலான்னு இருக்கோம். அதுக்கு எதுக்கு யோசிக்கணும்? போய் பாருங்க. அப்படின்னா நீ அவளை கூப்பிட்டு பாரு. அப்புறம் நீங்க போகும்போது குழந்தைக்கு ஏதாவது வாங்கிட்டு போங்க. இந்த வீடு தான். இதுதான். இறங்கி. ஏன் இவ்ளோ லேட்? பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல? ரொம்ப நாள் ஆச்சு. நீ நல்லா இருக்கல? ஸ்டீஃபன் எங்க? உள்ள இருக்காரா? வாங்க. வர. என்னங்க? யார் வந்திருக்காங்க பாருங்க. வணக்கம். ஹாய் ஸ்டீஃபன். ஹாய் நகுலன். உங்களை பத்தி எப்பவுமே அவ சொல்லுவா. ஆமா, உன் கல்யாணத்துக்கு கூப்பிடாதத பத்தி தான் பேசுவா. உன் வீட்டுக்கு கால் பண்ணனே. எங்க வீட்ல தான் எங்க கிட்ட பேசுறதே இல்லையே. குழந்தை எங்க? உள்ள இருக்காங்க. வாங்க. வாங்க. நம்ம ஆட்கள்லயே நிறைய பேர் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றாங்க. அந்த மார்க்கெட்டை யூஸ் பண்றதுக்காக ஒவ்வொரு மூலை முடுக்கலையும் இன்ஃபர்டிலிட்டி சென்டர் நிறைய வந்துகிட்டு இருக்கு. அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா போதும் எவ்வளோ பேர் ஒரு குழந்தைக்காக கஷ்டப்படுறாங்கன்னு. எல்லா நம்பிக்கையும் போய் அப்படியே இருக்கும்போது தான் நியூஸ் பேப்பரில் தான் கவர்மெண்டோட தாய் சேய் நலத்திட்டம் பற்றி தெரிய வந்தது. அங்கே போய் சும்மா விசாரிச்சுட்டு வந்துடலான்னு போனோம். நடக்கும்னு நம்பிக்கை வந்துச்சு. நாங்களும் அதுக்காக ட்ரை பண்ணோம். அங்க போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு இவன் பிறந்தான். அங்கே ராஜுன்னு ஒரு டாக்டர் இருக்காங்க, நல்ல டாக்டர்.
பெண்களுக்கு சிகிச்சை மூலமாக குழந்தைகள். பயப்பட வேண்டாம், 2 வாரத்தில் கவுண்டர்லாம் நார்மல் ஆயிடுச்சு. எத்தனை மெடிசன் எடுக்கிறதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம் டாக்டர். ஒரு குழந்தை கிடைச்சா போதுங்கிற வேண்டுதல் மட்டும்தான் எங்களுக்கு இருக்கு. என்னம்மா? நீங்க வேண்டுனதை கடவுள் கேட்டாச்சு, அதனால தான் ரிசல்ட் பாசிட்டிவா இருக்கு. இனிமே என்ன வேணும்? இன்னைக்கு அவ்வளவா கூட்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். பார்ட்டி வேணும், அதுக்கு தானே வந்தேன். போய் பார்த்துட்டு வாங்க. அப்புறம் அடுத்த மாதம் பார்ப்போம். சரி, ஓகே, வரோம். சரி. நீங்க கல்யாணம் பண்ணி 1.5 வருஷம் தானே ஆகுது. இப்ப போனாங்கல்ல, 20 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு குழந்தைய பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 1.5 வருஷம் தானே ஆயிருக்கு, அதுக்குள்ளேயும் ஏன் இப்படி பயப்படுறீங்க? அதில் ஊருக்காரங்க சும்மா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ குழந்தை யாருக்கு வேணும்? ஊருக்காரவங்களுக்கா இல்லை உங்களுக்கா? எங்களுக்கு தான். அப்படித்தானே? கன்ஃபார்ம் பண்ணலாமா? ஊராள் வாயை மூடுற அளவுக்கு என்கிட்ட மருந்து இல்லை. அப்புறம் உங்களுக்கு குழந்தை தான் வேணும்னா அதுக்கான நல்ல மருந்தை நான் தரேன். ஊராளுகளுக்காக ஓவலேஷன் சார்ட்லாம் பார்த்து ஒரு குழந்தைக்காக நீங்கள் படுத்து எந்த பிரயோஜனமும் இல்லை. இதெல்லாம் ரொம்ப யதார்த்தமாக நடக்கணும். நடக்க வேண்டிய நேரத்தில். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுல்ல? அப்படின்னா நம்ம ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்குற மெடிசன் என்னன்னு தெரியுமா? இந்தாங்க. ஊரை விட்டு ஓடுறது. டே நகல், கொஞ்ச நாளைக்கு இந்த வீடு வேலை இதெல்லாம் விட்டுட்டு கண்காணாத தேசத்துக்கு போங்க. டென்ஷனு மற்ற வேலையெல்லாம் ஒதுக்கி வைக்கிற கொஞ்ச நாள். அப்போ உங்க 2 பேரோட மனசும் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு தயாராயிரும். அப்போ கிளம்புறீங்க தானே? அதுக்கே 2 பேரும் இவ்வளவு யோசிக்கிறீங்க? போய் என்ஜாய் பண்ணுங்க. போங்க. இப்ப நான் எழுதி கொடுத்ததை சரியா செஞ்சதுக்கு அப்புறம் இங்க வந்தா போதும். பாரு, சிரிப்ப பாரு. நெக்ஸ்ட். தொட்டு வாரம் போகும் மண்ணில் தொட்டு நீயும் நானும் மீண்டும் மீண்டும் ஒரு மழை துள்ளி கண்ணில் எந்த முழு மனசிங்கு குளிரும் காற்று ஒரு மோகம். ஹே நீலா, காலமினிக்கும் நேரம் கசக்கும் பாசம் நிறைக்கும் மனசின் நிறமோ. நானும் ஒன்றாய் சுவாசங்கள் வேகம் கூடுது. பட்டமூச்சியாக நாம சேரும் நேரம் காதல் கவிதை பாடி இணைந்து சேர்வோம். கண் பார்வை கடாத மாக்கும் என்ற நேரம் விழிமூடி நாவெங்கு தூங்காதிருப்போம். கனவுகளுந்தன் காதில் கூறுவதிங்கே நானோ அதை விடாத நீ ஆடுமே இந்த பாட்டில். மனசுகளோரு நேரம் ஆசைகள் வீசும் ஓரம் சிறுமழை ராகம் இன்று நாம் சேர்ந்து பாடும். பயணமோ இந்த வாழ்க்கையோ கடற்கரை தள்ளும் இந்த திரைகளோ அனைத்து நாளைக்கு புதிய நினைவுகள் என்று சேர்ப்போமே.
யாருன்னு தெரியுதா? அது வந்து நான் சொல்லிருக்கேன்ல நம்ம வீட்டு பக்கத்துல குழந்தை எல்லாமே. இப்ப தெரியுது. வெளியூர்ல வேலை பாக்குறதுனால ஊர்ல என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனா உங்களோட அம்மா வரலையா? ஃபங்க்ஷன் முடியும் போது லேட் ஆகும்ல, அது மட்டும் இல்ல பைக்ல வந்தோம். பைக்கெல்லாம் மாத்திட்டு கார் வாங்க வேண்டாமா? ஆள் அதிகமாகும் போது கார் வேணும்ல. கார் நல்லதுதான், ஆனா லோனு ரொம்ப கஷ்டம் ப்ரோ. லோன் இல்லாம இப்ப யாராவது இருக்காங்களா என்ன? இதெல்லாம் எல்லார்கிட்டயும் சொல்லணுமா இல்லையா நகுலனா? ஆமா ஆமா. நீங்க 2 பேரும் இப்படியே இருந்துட்டா எப்படி? குழந்தைன்னு ஒண்ணு வேணும்ல. அது இப்ப வேண்டான்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். குழந்தைங்க வந்துருச்சுன்னா நாம இந்த மாதிரிலாம் சுத்த முடியாதுல்ல. அப்புறம் இது நம்ம என்ஜாய் பண்ற டைம் இல்ல. என்ன சரி வரும். அப்புறம் இந்த பைக்ல கட்டி பிடிச்சிட்டு போற சுகம் இருக்கே, அது கார்ல கிடைக்காது. சரிதானே? வரேன். அப்புறம் என்னுடைய ஃபர்ஸ்ட் மெடிசன் ஓகே ஆயிருச்சு. ஊர்வாயை மூட கற்றுக்கிட்டீங்க, நல்லது. நம்ம மனசுக்கு ஒரு பலம் வேணும், அப்போ தான் நம்ம சாப்பிட்ற மெடிசன் வேலை செய்யும். உங்கள் 2 பேருக்கும் ஒரு டெஸ்ட் உண்டு, அதை நான் எழுதி தரேன். தம் அடிப்பியா? ஸ்மோக்கிங் பண்ணுவியான்னு கேட்டேன். ஸ்மோக்கிங் எப்போவாவது. ஸ்மோக்கிங் கவுண்டு கம்மி பண்ணோம். எப்படின்னு டெஸ்ட் எடுங்க. கவுண்டு கம்மியானா தம்மு நிப்பாட்ட வேண்டியிருக்கும். இந்தா நிப்பாட்டிரு. அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. சொல்லி புரிய வை, அப்புறம் பார்க்கலாம். ஏண்டா சிகரெட் குடிச்சா கம்மியாகணும்னா சுக்குருக்கும் குறையணும்ல. அவன் இழுக்கு அதிகமாக தான் ஆகுது. டேய் அடுத்த குழந்தை எப்படா? முதல்ல இவனுக்கு குழந்தை பிறக்கட்டும், ஒரு பஃப் கொடு. டே நகுலு, சிகரெட்டை நிறுத்தாமலே கவுண்ட் அதிகமாகணும்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு நீயே ப்ரூஃப் பண்ணணும். உனக்கு ஆல்ரெடி நாள் இருக்குல்ல. அதுவும் சரிதானே? அப்ப நீயே ப்ரூவ் பண்ணு. உன் கவுண்ட்டை பார்த்து அந்த டாக்டரே அசந்து போகணும். சரிதானடா? நீ சொன்னது கரெக்டு தான்டா. டேய் இது நம்மளோட பிரச்சனையும் தான். இனி எந்த கணக்குலையும் விட்டு கொடுக்க கூடாது. ஸ்ட்ராங்கா நிக்கணும். நீ தைரியமா போய் டெஸ்ட் குடுறா, வர்றது அப்புறம் பாத்துக்கலாம். ஹலோ, என்ன சிஸ்டர், இங்க மேல் நர்ஸ் யாருமே இல்லையா? இல்ல, நாங்க மட்டும்தான் இருக்கோம். என்ன விஷயம்? அது வந்து செமன் டெஸ்ட் பண்ண. இப்படி பொறுமையா சொன்ன எப்படி? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. இந்தாங்க. ஓ, செமன் டெஸ்ட்டுக்காகவா? இதுக்கு தான் தயங்கிட்டு இருந்தீங்களா? எங்க வீட்ல இருந்து எடுத்துட்டு வரீங்களா இல்ல இங்க இருந்தா? வீட்ல இருந்துனா 20 நிமிஷத்துல இங்க இருக்கணும். இங்கே எடுத்துக்கிறேன். இதுல கலெக்ட் பண்ணா போதும். இதுலயா? இதோ அங்க இருக்கு டாய்லெட். உள்ள யார் இருக்கீங்க? கொஞ்சம் வேகமா வாங்க. வாங்க வாங்க உட்காருங்க. என்னாச்சு? ரிசல்ட்டா? ஐயோ, இந்த கவுண்டெல்லாம் வச்சு ஒன்றும் நடக்காது.
அதுக்கான மெடிசனை எழுதி தரேன். அப்புறம் மெடிசன் எடுக்கும்போது தம்ம நிப்பாட்டிரு. நான் தான் அன்னைக்கே சொன்னேனே. இந்தா, பயப்பட வேணாம், அதிகமாயிரும். வராம எங்க போக போகுது? நீ இன்னும் கூட கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கலாம். உனக்கு அது ஈஸியாக இருக்கலாம், ஆனால் என் வழி எனக்கு மட்டும்தானே தெரியும். அப்போ நீ இனிமேல் சிகரெட் அடிக்க மாட்டேன். நான் சிகரெட்டு நிப்பாட்டினதுக்கு அப்புறம் தான் சயின்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, ஜோசியம் தான் பெஸ்ட்டுன்னு அம்மா என்னை கூட்டிகிட்டு போனாங்க. வா. அம்மா, இங்கே ரொம்ப கூட்டமாக இருக்கு, நாம இன்னொரு நாளைக்கு வரலாம். வாடா. அது இல்லைம்மா, இதுக்கெல்லாம் இங்கே வந்து என்ன ஆக போகுது? நீ சொன்ன டாக்டர் மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. டூருக்கு போனா குழந்தை பிறக்குன்னு சொன்னவர் தானே. பேசாம வாடா. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இதை வச்சு பார்க்கும்போது தோஷ பிரச்சனை கொஞ்சம் இருக்கு. அதனால தான் உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை. குழந்தை பாக்கியத்துக்கு வியாழன் முக்கியம் இல்லை. என்ன உன்னோட கர்மம்? அப்படின்னா உன் வேலையை பத்தி தான்ப்பா கேட்டேன். அது இந்த செங்கல் பிஸ்னஸ். அப்போ பூமி தேவியோட சாபம். சாபமா? இப்போ கல் என்ன விலை? ஃபர்ஸ்ட் குவாலிட்டினா 32 ரூபா. அதாவது வியாழன் சந்தோஷமா இருந்தா தானே செய்யற வேலையில எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும். கடவுள் நம்பிக்கை சுத்தமா இல்லை. தெய்வங்களை சந்தோஷப்படுத்தணும். அப்பதான் இந்த கர்மம் கர்ம வினை எல்லாம் சரியா போகும். பரிகாரம் ஏதாவது இருக்கா ஜோசியரே? ஸ்ரீகிருஷ்ணர் கோவில்ல குழந்தை பாக்கியத்துக்காக பூஜை பண்ணணும். ஒரு அம்மன் கோவில்ல தொட்டில் கட்டணும். அப்புறம் நாகத்துக்கு முட்டை கொடுக்கணும். குருவாயூரப்பனுக்கு முழு காப்பு. இப்ப நான் சொன்னதெல்லாம் சீக்கிரமா பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் பண்ண வேண்டியதெல்லாம் உங்களுக்கு நான் இதுல எழுதியிருக்கேன். நல்லா வேண்டிக்கோங்க. பூஜை முடிய போதும், தட்சணை எடுத்து வச்சுக்கோங்க. தட்சணை எங்க எவ்வளவு தரணும்? அது உங்களோட இஷ்டம் தான். சுவாமியோட மனசு நிறையணும், அப்பதான் ஹோமத்துக்கு பலன் கிடைக்கும். எவ்வளவு கொடுக்கணும்? 1000. 1000-ஆ? அங்க போய் நல்லா வேண்டிக்கோங்க. நல்ல பலன் கிடைக்கணும் அப்படின்னா மனசார நல்லா வேண்டிக்கோங்க. கடவுளே, என் பிள்ளைங்களுக்கு குழந்தைய கொடு. கோவில சுத்தி விளக்கு ஏத்துறோம். சுத்தியும் விளக்கு ஏத்தணுமா? இங்க என்ன இருக்கு, அங்க பார்த்து வேண்டிக்கோ. ஆண்டவா கிருஷ்ணா, எங்க அம்மாக்கு நல்ல அறிவு கொடு. என்ன கமலா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே. ஓ, நான் இங்கேயே தான் இருக்கேப்பா. நீ பையன் மருமக கூட எல்லாம் டூர் போகும்போது நம்மள எல்லாம் தெரியுமா? இது கமலா கால. உங்களை எல்லாம் பாக்குறதுக்கு இப்ப வந்திருக்காங்க. தெரியல, பார்க்கலாம். பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க சொல்லிதான் உன்னோட பையனோட விஷயம் எனக்கு தெரிய வந்தது. இப்படி யாரோ ஒருத்தங்க சொல்லிதான் உன்னோட பையனோட விஷயம் எனக்கு தெரிய வரணுமா? அப்படியா? அது வந்து நீ தேவையில்லாம எல்லாம் பேசாத. இதுதான் அந்த ஐட்டம், சுகுமார கிருதம். புராணங்கள் எல்லாம் இருக்கு. அன்னைக்கு குந்தி தேவிக்கு குழந்தை இல்லாம இருந்த போது இது குடிச்சுதானே குழந்தை உண்டாச்சு. 1 2 இல்ல, 100 குழந்தை. 100 குழந்தை. 100 பேர். இது சாப்பிட்டதுனால தானே ஸ்ரீகிருஷ்ணனோட யுத்தத்துல உங்களுக்கு சண்டை போட முடிஞ்சிச்சு. பையனோட விஷயங்களால வேற எதுவும் யோசிக்கல. நானே தேடி வாங்கிட்டு வந்துட்டேன். நைட்டு தூங்கும் போது ஆளுக்கு ஒவ்வொரு ஸ்பூன் சாப்பிட சொல்லு. என்ன 3 மாசம், அதுக்கப்புறம் அவங்க மாசம். நகுல், அதையே வேணான்னு சொல்லணும். வாங்கிக்கோங்க. இங்க கொஞ்சம் வாப்பா. எவ்வளவுங்க? 600 ரூபா தான் தம்பி. 600 ரூபா? ரொம்ப கம்மியா இருக்கே.
ஐயோ அக்கா சில்லறை இங்க குடு. இந்த ஒரு குழந்தைக்காக தானடா. டா காரியம் நடந்துச்சுன்னா என்ன பார்க்க வேண்டிய விதத்துல பாத்துறணுமே. அது எப்படி உன்னை கண்டுக்காம இருப்பான்? அப்பனா போட்டா டீ குடிச்சிட்டு போ. உங்களை வெயிட் பண்ணி எனக்கு இவ்ளோ நேரம் ஆச்சு. அப்புறம் வரேன். டேய் ஒழுங்கா சாப்பிடணும் என்ன? ஏன் மாமா இதுல கம்பெனி பேர் எதுவும் இல்லையே. சாப்பிட்டா பிரச்சனை ஆயிடுமா? அது சாப்பிட்டா பிரச்சனையாமான்னு எனக்கு தெரியாது. ஆனா சாப்பிடலன்னா அம்மா கிட்ட இருந்து நல்லா கிடைக்கும். காமி பாரு சாப்பிடணுமா? சாப்பிடலாம். ஏன் மாமா இனி அவங்க சொன்ன மாதிரி நிறைய குழந்தை பிறக்குமோ? அதுக்கு நம்ம என்ன போயிருக்க போறோம்? அப்புறம் இது சாப்பிட்டா மட்டும் குழந்தை பிறக்காது. அண்ணா பெரிய ஆளுங்க நினைக்கிறேன். அவரை நான் அப்படியே சொல்லி உட்கார வச்சிட்டாங்க. கொஞ்சம் ஜூஸ் எடுத்து குத்துக்கிறேன் குடிக்கிறதுக்கு. கல்லை பத்தி தான் கேட்டாங்களா? கல்லை பத்தி பேசும்போது கிட்னில கல்லுன்றாங்க. கிட்னில கல்லா? அவங்க கிட்ட ஏதோ மருந்து இருக்குன்றாங்க கிட்னில கல்லுக்காக. வா உட்காருங்க. வணக்கம் சார். நகுலன் தானே? ஆமா சார். நீங்க கல்லு பார்க்க கல் எடுக்க நிறைய பேர் வருவாங்க. உங்க கண்ணீரை துடைக்க ஒருத்தர் தான் வருவாரு. சுரேஷ், கேப்டன் சுரேஷ். கேப்டன்? கேப்டன் இல்ல கேப்ஷன். இந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி கேப்ஷன் சொல்றதுனால மத்தவங்க எனக்கு வச்ச பேர் தான் கேப்டன் சுரேஷ். இப்போ பனையிலேயே ஒரு பனை முன்னாடி நகுலன்ஸ் பனை. இப்போ வந்ததுதான். நல்லா இருக்குல்ல? ஒன் மிஸ்டர் ஜித்து சாரோட ஃப்ரெண்டு தானே? அவர் தான் உங்க பிரச்சனையை பத்தி என்கிட்ட சொன்னாரு. நான் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை சால்வ் பண்ணியிருக்கேன். அம்மா நீங்க என்ன பிரச்சனை பத்தி சொல்றீங்க? குழந்தை இல்லாம இருக்கிறது பெரிய பிரச்சனையா தான் மத்தவங்க பாக்குறாங்க. உண்மையா யாருக்கு தான் பிரச்சனை இல்ல? பிரச்சனை யாருக்கா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா எங்களை மாதிரி ஆளுங்க இதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம் சார். எங்க சத்து இருக்கோ அங்க குழந்தை இருக்கு. அதுதான் எங்களோட கேப்ஷன். எஃபெக்ட் சுத்தமா இல்லாததுனால எந்த சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது. இதை யூஸ் பண்ணி 3 மாசத்துல நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நாங்க இப்ப வேற ட்ரீட்மெண்ட்ல இருக்கோம். என்னது? எதுக்காக? இதெல்லாம் ஏமாத்துறது. இதா இது இல்ல, அத பத்தி சொன்னேன். இதுக்கு வெறும் 4000 ரூபாய் தான். 4000 ரூபாய்க்கு ஒரு குழந்தை. அந்த மாதிரி கேப்ஷன் இருக்கு இதுக்கு. ராகு காலம் முடிய போகுது. எந்திரிங்க. இல்ல நான் வைஃப்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் வாங்கிக்கிறேனே. வைஃபுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். அவளுக்கு சர்ப்ரைஸ்லாம் பிடிக்காது. அப்ப வேண்டாம். வேண்டாம்னா விடுங்க. நல்லது சொன்னா எவன் கேட்கறான்? இல்ல இவ்வளவு மூலிகை போட்டு செஞ்சு நீங்க வாங்கலையே. நீ கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்க போறோம். ஹலோ ஹலோ மாமா. பிரெக்னன்சி கிட்ட மறக்காம வாங்கிடுங்க. இங்க பாரு, பரவாயில்ல, அழாத. ரெண்டு கோடு. நிஜமா?
போடுதான். உண்மையை சொல்லணும்னா எங்க வாழ்க்கை முன்னேறி போறதுக்கு ஒரு கியர் சேஞ்சா இருந்தது. ஊருக்காரங்க வாயெல்லாம் அடைச்சாச்சு. அதுக்கப்புறம் இருந்தது எல்லாமே நிறைய காரணங்கள் தான். யார் சொன்னதுனால என்ன? இப்ப நான் சொன்னது என்ன ஆச்சு? சுகுமாருக்கு தான் ஒர்க் அவுட் ஆச்சுல்ல. வேலை நடந்தா நீ அன்னைக்கு என்ன கவனிக்கிறேன்னு சொல்லி இருந்த. எல்லாம் உங்களாலதான். வரேன். சரி. ஏய், உன் வீட்ல விசேஷம் ஆச்சா? ஆச்சா? ஆச்சு. அடியே, உன் பையனுக்கு விசா வந்துச்சா? வந்துருச்சா? எல்லாரையும் பார்த்துட்டீங்க, என்ன மட்டும் பார்க்காம விட்டுட்டீங்களே கிருஷ்ணா. இங்க வந்து வேண்டிட்டு போன யாருக்குமே பலன் கிடைக்காம இருந்ததா சரித்திரமே இல்ல. அந்த அளவுக்கு ஒரு சக்தியான கடவுள் இங்க இருக்கு. அப்புறம் நம்ம சாமியோட ஆசீர்வாதம். உங்க நேர்த்தி கடனை பண்ண மறந்துடாதீங்க. அம்மா எங்க? அங்கதான் நிக்கிறாங்க. எங்க? இதோ அங்க. கடவுளே, இங்க வா. வா அம்மா, இங்க வாங்க. என்னடா? விளக்கேத்துங்க. ஏன்? நீங்க அதை நின்னீங்கன்னா வேண்டுதல் அதிகமாயிட்டே போகும். அதான். நீயும் ஏத்து. ஏன்டா என்ன எவ்வளவு கலாய்ச்சிங்க என் பொண்டாட்டி மாசமா இருக்கும்போது. டே, ஒண்ணு தெரியுமா? இந்த உலகத்திலேயே எது ரொம்ப அழகான காட்சின்னு? லேபர் ரூம்ல இருந்து நர்ஸ் வருவாங்க குழந்தைய எடுத்துக்கிட்டு நம்ம கிட்ட காட்டுறதுக்கு. நீ அந்த குழந்தையோட முகம் தாண்டா இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகான காட்சி. அதை நான் பாக்குறதுக்காக தாண்டா என் பொண்டாட்டி அடிக்கடி பெத்து போட்டுக்கிட்டே இருக்கா. டேய் சுக்குரு, இந்த உலகத்திலே பெரிய வழி எது தெரியுமாடா? என்ன? அது பிரசவ வழிதான். அதை ஒரு தடவை பார்த்துட்டேன்னா இந்த காட்சியெல்லாம் விட்டுருவேன். $15,950. 15,950. இப்படி போனா வேலைக்கு ஆகாது. ஒரு வழி ஆயிரும். இந்த ஜோசியக்காரன் ஐயர்லாம் நம்பி பிசினஸ் ஒழுங்கா போறதில்ல. உன் பிசினஸை விட ஒரு குழந்தை பிறக்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அதனால கரெக்டான டைம்ல வேண்டுதலை முடிக்கணும். இதெல்லாம் பண்றதுக்கு காசு வேணும்ல. நீங்க சும்மா வேண்டினா மட்டும் போதும்ல. என் வேண்டுதல்னாலதான் அவளுக்கு குழந்தைய உண்டாச்சு. மத்தபடி உன்னால ஒண்ணும் இல்ல. ஆளாளுக்கும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லி வந்தாலும் அத்தையோட இந்த மாஸ் டயலாக்க கேட்டுட்டு மாமாவை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு அடக்க முடியல. ரஃபீக்கோட முதல் அட்டெம்ப்ட் ஃபெயிலியர் ஆயிருச்சு. எல்லா மாசமும் சார்ட் எடுத்துட்டு வர்றதுதான் அவனோட மெயின் வேலை. நகுல், நிறைய பேர் வந்து கேட்டதும் நீயும் நிறைய நிறைய அள்ளி கொடுத்தேன்னு நானும் கேள்விப்பட்டேன். சரியா சொல்லணும்னா நம்ம சாட்னால தான் நடந்துச்சு. ஆமா, அதான்டா கரெக்ட். உன் சார்ட் தான் குழந்தையோட அப்பா. அப்ப நான் போயிட்டு வரட்டா? அப்படி சொல்ல போனா இப்ப குழந்தைக்கு நிறைய பேர் ஆச்சு, அப்படிதானே? அப்ப நாங்க டாக்டர் பாவம் அவுட்டு. இதெல்லாம் எனக்கு எப்பவும் நடக்கிறது தான். எப்படியோ கன்சீவ் ஆயிட்டீங்க. ஊர்ல நல்ல மகப்பேறு டாக்டரா பாருங்க. சரி. தம்மு அடிக்கிறியா என்ன? இல்ல. அப்ப சரி. போலாம். என்னாச்சு? ஒன்றும் இல்லை. நீ ஓகே இல்ல? படுத்துக்கோ. ஏண்டி ராஜம்மா அங்க இல்லையா? காலையில இருந்து ஆளையே காணோம். அப்போ உனக்கு எதுவும் தெரியாதா? நகுல் பொண்டாட்டிக்கு அம்மா போட்டுருச்சு. அம்மையா? அவளுக்கா? அவளுக்கு எப்படி வந்துச்சு? நம்ம ஊர்ல இப்ப யாருக்கும் அம்மா போடலையே. எங்க இருந்து ஒட்டிக்கிச்சோ? குழந்தை இப்பதான் வளர்ந்து வருது. அட கடவுளே. வயித்துல குழந்தை இருக்கும் போது அம்மா போட்டுச்சுன்னா குழந்தைக்கு ஆகாது இல்ல? அந்த ராஜம்மாவை நினைக்கும் போதுதான் எப்படி தாங்கிக்கிறாங்களோ கடவுளே. உடம்பெல்லாம் போட்டிருக்கா? நீ போனியா? நான் அங்க போல. எனக்கு முந்தியே வந்ததால இனி வராது. எனக்கும் வந்திருக்கு. நீ போகும்போது நானும் வரேன்.
இது வந்ததுல நான் என்ன பண்றது மாமா? நாம கவனிக்காம விட்டுட்டோம்னா அத்தை கத்துவாங்க. நீ அம்மா சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. நீ ராஜி டாக்டர் கூப்பிட்டு பாரு. மாமா, இதனால குழந்தைக்கு ஏதாவது? குழந்தைக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீ முதல்ல டாக்டர் கால் பண்ண. ஹலோ டாக்டர், நான் ஷாலினி பேசுறேன். சொல்லுங்க டாக்டர், என் கையில கொப்பளை வந்திருக்கு. அது சிக்கன் பாக்ஸா இருக்குமோன்னு ஒரு சந்தேகம். சாலினி, நீ ஒன்று பண்ணு. அந்த கொப்பளத்தை ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பு. நான் பார்த்துட்டு சொல்கிறேன். சீக்கிரம் எனக்கு அனுப்புங்க. ஓகே டாக்டர். நான் கூப்பிட்றேன். சரி. இங்கே கூட காமி. நகுல், நகுல், சொல்லுங்கம்மா. ஊர்க்காரவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு. குழந்தை கலைஞ்சு போயிரும்னு சொல்றாங்க. நான் கும்பிட்ட கடவுள் கை விட்டுருமோ? இதெல்லாம் ஊர்காரங்களா முடிவு பண்றாங்க? டாக்டர் தானே. நீ அவளை கூட்டிட்டு டாக்டர் கிட்ட போ. அம்மா எதுக்கு ஃபீல் பண்றீங்க? சிக்கன் பாக்ஸ் தானே. அவ டாக்டர் கூப்பிட்டு எல்லாம் சொல்லியிருக்கா. கூப்பிடுறேன் இருக்காரு. டாக்டர் தான். ராஜம்மா, ராஜம்மா, என்ன கூப்பிட்டா யாரையும் காணோம்? யாரும் இல்லையா இங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. சும்மா தேவையில்லாதெல்லாம் பேசி அவளை அட வச்சீங்கன்னா மனுஷனா இருக்க மாட்டேன். கொஞ்சம் பேசாம இரு. கேட்ட போது அவன் கேட்ட எனக்கு என்னப்பா? என்னப்பா இது? இந்த மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டேன். எங்க போயிட்டா சாலினி? அவ உள்ள டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கா. உட்காருங்க, நான் டீ எடுத்து. மாதிரி பிரச்சனை இருக்கும்போது நம்மளால சாப்பிட முடியுமா ராஜம்மா? டாக்டர், இது வந்ததுனால குழந்தைக்கு எதுவும் ஆகாதுல்ல? அதனால குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது. பயப்படாத. ஒரு 10-15 நாளைக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிரும். ஒன்றும் இல்லை. நீங்கள் டென்ஷன் ஆகாம ஹாப்பியா இருங்க. இந்த சமயத்தில் நீ எவ்வளோ ஹாப்பியா இருக்கியோ அதே மாதிரி தான் குழந்தையும் உள்ள ஹாப்பியா இருக்கும். அப்புறம் கார்ட்டூனு, சாங்ஸு, சின்ன சின்ன டான்ஸு இதெல்லாம் ட்ரை பண்ணா நல்லா இருக்கும். ஏதாவது ஒன்றா கால் பண்ணுங்க. சரி டாக்டர். இந்த சமயத்துல அவளுக்கு எப்படி வந்தது? எப்படி வந்துருச்சுன்னு யாருக்கு தெரியும்? ஒரே ஜுரமா இருக்கு. கை கால்லாம் பொங்கி இருக்கு. அதுக்கு நீ ஏன் கவலைப்படுற? நகுலும் சாலினியும் சின்ன பசங்க தானே. கலைஞ்சு போனா போகட்டும். இன்னும் வயசு இருக்குல்ல. எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டீங்களா என் குழந்தை போய்டும்னு? ஷாலினி, நீ உள்ள போ. கொஞ்சம் சும்மா இருங்க அத்தை. நாங்க உன்னை சமாதானப்படுத்த தானே அப்படி சொல்றோம். குழந்தை அழிஞ்சு போய்டும்னு சொல்லி தான் சமாதானப்படுத்துவீங்களா? இவங்க இப்பவே வெளியே போகணும். இல்லைன்னா நான் இங்க இருந்து வெளியே போயிடுவேன். இந்த பேச்சு கேட்கதான் நாம வந்தோமா? ஏய், நாம இங்க இருக்க வேண்டாம். நம்ம மேலேயும் டீ ஊத்திடுவாங்க. ஆமா, அதனாலதான் அவளுக்கு புரியாச்சு. முதல்ல அவ பெரியவங்களை மதிக்கணும். நீ பேசாம தான் இரு. நீ எதுக்கு அவங்கள்ட்ட தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்க? நம்ம நிம்மதியே போயிடும் போல. நிம்மதி போற மாதிரி இங்க எதுவும் நடக்கல மாமா. டாக்டர் ஒன்னும் பயப்பட வேணாம்னு சொன்னாங்க. சும்மா எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகாம இது சரியாகிற வரைக்கும் சந்தோஷமா இருங்கன்னு சொன்னாரு. அதுக்கு இடையில இவங்க எப்படி பேசினா நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? டாக்டரே சொன்னாரா? குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு சொன்னாரு. கடவுளே பாத்துக்கோங்க. டேய் நகுல், நீ இப்ப அவளுக்கு துணையா இருக்கணும்டா. அட, ஊர்க்காரன் என்னமோ சொல்லிட்டு போறான்டா. நீ டாக்டர் சொல்றத மட்டும் கேளு போதும். இல்ல, இதெல்லாம் டாக்டர் சாலினி கிட்ட தானே சொன்னாங்க. டேய், பிரெக்னென்ட் ஆன சாலினி கிட்ட வேற ஏதாவது இருந்தா கூட டாக்டர் அவகிட்ட சொல்லுவாங்களா? என்ன சொல்லுவாங்களா? டே ஜித்து, நீ நம்ம கம்பெனியை விட்டுட்டு போய் அந்த கௌசல்யா, ஃபாத்திமா கூட சேர்ந்துக்கப்போ. உனக்கு அதான் கரெக்ட். டே நகுலா, எனக்கு தெரிஞ்ச ஒரு மெடிக்கல் ரெப்பு கிட்ட நான் இந்த விஷயத்தை பத்தி கேட்டேன். அவன் சொன்னதும் நம்ம ஊர்க்காரங்க சொன்னதும் கிட்டத்தட்ட சேம் தான். டே நகுலு, அவன் சொல்றதெல்லாம் கேட்டு பயப்படாத. நம்ம நேரா போய் அந்த ராஜீவ் டாக்டரை பார்ப்போம். அவர் என்ன உண்டுங்கிறத சொல்லிடுவார். நீ வேண்டாம், நாங்களே போறோம். சும்மா வந்து குட்டையை குழப்பிட்ட. இந்த கன்சீவ் ஆகிற ஆளு 3 மாசம் நல்லா கவனிக்கணும்னு நம்ம சொல்லுவோம். அப்ப எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, வயிறு அசையக்கூடாதுன்னு, 2 வீலர்ல போகக்கூடாது, வெயிட்டு தூக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அது மட்டும் இல்லை, இந்த நேரத்தில் புள்ள தாச்சிகளுக்கு மெடிசன் கொடுக்க முடியாது. அதனால இவங்களை கவனமா பார்த்துக்கணும். அதெல்லாம் இப்ப சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை டாக்டர். இதனால குழந்தைக்கு எதுவும் பிரச்சனை வருமா? அதுதான் இப்ப தெரியணும்.
சாதாரண இந்த நேரத்துல அம்மா வர்றதுனால தாய்க்கும் குழந்தைக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது. ஆனா 6 to 13 வீக்ஸ் வர சில காம்ப்ளிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. துரதிருஷ்டவசமா சாலினிக்கு இது 6வது வாரம் தான். காய்ச்சல் அதிகமானா இது நிமோனியாவா மாறிடும். அப்புறம் சரி பண்றது ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் சொல்லி அந்த பொண்ணை டென்ஷன் ஏற்படுத்தலாமா? இல்லை. அதனால அவளை எவ்வளவு சீக்கிரம் இதுல இருந்து காப்பாற்ற முடியுமோ நம்ம காப்பாற்றி ஆகணும். இதனால அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகாதுன்னு நாம தான் சொல்லி அதை புரிய வைக்கணும். டாக்டர், அப்ப குழந்தைக்கு 1 மாசம் கழிச்சு கருவை கலைக்கிறது தான் நல்லது. இது எல்லா கேஸ்லயும் அப்படி நடக்கும்னு சொல்ல முடியாது. குழந்தைக்கு ஏதாவது உடல் பாதிப்பு இருக்கான்னு ஸ்கேன் ரிப்போர்ட்லயே நமக்கு தெரிஞ்சிடும். இல்ல டாக்டர், என்ன பிரச்சனை? அதிகமாக வர்றது ஹார்ட் சம்பந்தமாக தான் வரும். ஸ்கேன் பண்ணும்போது அது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். டேய் நகுல, நீங்க என்ன சமாதானப்படுத்திடுவீங்க, ஆனா நான் எப்படி அவளை சமாதானப்படுத்த போறேன்? எனக்கு அவட்ட என்ன சொல்றதுன்னே தெரியல. டேய், நீ எமோஷன் ஆகிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. எல்லாத்தையும் பாசிட்டிவா யோசி. ஒன்னும் ஆகாதுடா. டேய், நாங்க தவறு கிடைச்ச குழந்தைடா. அந்த குழந்தை இல்லாம போயிடும் சொன்னா அவளால தாங்க முடியாதுடா. மனசு உடைஞ்சிருவா. அவளுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, அதான் எனக்கு வேணும். டேய், அவளுக்கு ஒன்னும் ஆகாதுடா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பயமா இருக்கு. விதிது கதியோ மனசு போக நெருப்புகள் நிறையும் வழி கதை இது நிஜங்களில் பேசுவதோ இன்று நான் எப்படி இப்படி சிரிக்க முடியுது? இப்ப நான் சிரிக்கலைன்னா நம்ம 2 பேரும் அழ வேண்டியது வரும். அம்மா கார்டியாக் இஷ்யூஸ்லாம் எதுவும் இல்ல. அப்போ குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல டாக்டர்?
ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராதுன்னு சொல்லிட முடியாது. நார்மலா இந்த மாதிரி கேஸ்ல கார்டியாக் தான் மெயின் ப்ராப்ளம் வரும். இப்ப ரிப்போர்ட்ல எதுவும் தெரியல, ஆனா இஎன்டி ரிலேட்டடா ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இஎன்டி ரிலேட்டட்னா என்னலாம் டாக்டர்? மெயினா பேச்சும் காது கேக்குறதும். அது கன்ஃபார்ம் கிடையாது, சான்சஸ் மட்டும்தான். டாக்டர், நாம இப்ப என்ன பண்ண முடியும்? நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போய் முதல்ல முடிவு பண்ணுங்க, இந்த பிரெக்னன்சியை ஃபர்தரா கொண்டு போகணுமான்னு. எதுவா இருந்தாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நீங்க சொல்லுங்கம்மா, நாங்க என்ன பண்ணணும்? நம்ம வேண்டுதல்ல கிடைச்ச குழந்தை தான் இவகிட்ட இருக்கு. அந்த குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வராது. மாமா, நம்மளோட குழந்தைக்கு கேட்கவும் பேசவும் முடியாதா? எனக்கு பயமா இருக்கு. இனி எப்படி நடந்தாலும் குழந்தைக்காக கேட்கறதுக்கு நீயும் பேசுறதுக்கு நானும் இருக்கேன்ல, அப்புறம் அதுக்கு பயப்படுற? இது நம்ம குழந்தை. சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல அவ ரொம்ப கஷ்டப்பட்டா. கடல் திரைகள் இருட்டிங்க வேலை தருகிறதோ, நடந்திடும் ஆசைகள் பல, நினைவுகள் பல, உயிரினில் நீ சேரவா. வெண்ணிதழ் காத்திருந்தென்றும் என்றும் அம்மதன் பாசமோ நெஞ்சுக்குள்ளே ஒரு நிமிடம் பல வருஷங்கள். கையில போன் இருக்குல்ல? இருக்கு. என்னாச்சு? குழந்தை போட்டோவை FB-ல போடணும், எல்லாரும் பார்க்கட்டும். டேய், டென்ஷனா இருக்கா? இப்ப எதுக்குடா டென்ஷன் ஆகுற? உனக்கு அந்த காட்சியை பார்க்க வேணாமா? இந்த உலகத்திலேயே அழகான காட்சி. ஷாலினி கூட யாரும் வந்திருக்காங்க? டேய், கூப்பிடுறாங்கடா, போடா. Oh
இனி அந்த காட்சிக்கு ஒரு குறை இருக்காது. டேய், நீ தேவையில்லாம யோசிக்காதடா, ஒன்றும் ஆகாது. டெஸ்ட் ரிசல்ட் என்னாச்சு? உனக்கு சிக்கன் பாக்ஸ் வந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. மாமா, செல்ஃபி எடுங்க. தூங்கிட்டான். ஏண்டா, முதல்லலாம் 1000 பயம்தான். ஒன்று வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் வந்துடுவோன்னு பயம்தான் வரும். நகலே, குழந்தையோட இருக்க போல. ஆமா. குழந்தைக்கு என்ன வயசு? 1.5 வயசு. 1.5 ஆச்சா? ஆமா. ஒண்ணு போனா ஒண்ணு வேணும்னு சொல்றதுக்கு இன்னொன்னு வேணும்ல. வாமா, அடுத்து எப்ப விசேஷம்? சுஹாரா, உனக்கு இன்னும் ஏதாவது ஆசை இருக்கா? என்னால இனிமே பெத்துக்க முடியாது. நம்ம இதோட நிப்பாட்டிடலாமா? அத்தா, நீங்க ஏன் பேச மாட்டீங்க? பாட்டு பாடும் தாலாட்டிதோ ஆராரிரோ எந்த நொடியில் ஒன்றாகிடும். ஆராரிரோ பாட்டு பாடும் தாலாட்டிதோ ஆராரிரோ எந்த நொடியில் ஒன்றாகிடும்.
உலகம் காட்டும் நேரம் நான் உன்னில் மழையாய் விழுவான் என்றும் காத்திருக்கின்றேன். புத்தகங்கள் தொட்டில் சேர்க்கும் என்று கை காலை வைத்து கண் பார்வை நோட்டம் என்றறிந்து அத்தனைக்கும் காரணங்களோடு கேட்போமே என்றும். ஆஹா நெஞ்சுக்குள்ளே எந்த சங்கடங்கள் நீ ஊட்டி வைத்து நான் சுடறிந்த சுவையுடன் என்றுமென்றும் இங்கு ஜோலியாக காவலாக வாழ்வோம் சிரித்த கண்மணி. ஆராரிரோ பாட்டு பாடும் தாலாட்டிரோ ஆராரிரோ இந்த நொடியில் ஒன்றாகிடும்.